குட் ஆஃப்டர்நூன் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல இருந்து மேக்னட்டிசம் அப்படிங்கிற டாபிக் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சயின்ஸ்ல வந்து நம்ம லைட், அதுக்கப்புறமா சவுண்ட், இந்த டாபிக்லாம் வந்து பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஹீட் அப்படிங்கிற டாபிக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கவர் பண்ணியாச்சு. உமா மகேஸ்வரன் சார் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா மேக்னட்டிசம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரிசையா வந்து எக்ஸாம்ஸ் வருது. குரூப் 1 வருது, அடுத்தபடியா குரூப் 4 வருது, அடுத்து செப்டம்பர்ல நமக்கு வந்து அந்த குரூப் 2 ஆர் 2A வந்து வருது. ஸோ சயின்ஸோடைய வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தானே. மெயினா குரூப் 4ல எல்லாம் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் மொத்த சயின்ஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல. இதுல இருக்க நீங்க நிறைய பேர் குரூப் 1 கூட நீங்க வந்து அப்ரோச் பண்றவங்களா இருக்கலாம். இப்போ குரூப் 1ல சயின்ஸோட வெயிட்டேஜ் வந்து அப்படியே டபுள் 10 மார்க்ஸ்க்கு வந்து சயின்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்க குரூப் 1 அப்டேட்டட் சிலபஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூனிட் 8க்கு வந்து குரூப் 4ல 20 மார்க் அப்படின்னா குரூப் 1ல பாத்தீங்கன்னா அது 40 மார்க். இது எல்லாமே அப்படியே டபுள் டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வெயிட்டேஜ். ஸோ இப்போ நம்ம பாக்குறது குரூப் 1ல இருந்து குரூப் 4 குரூப் 2 எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். ஓகேவா? இப்போ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மேக்சிமம் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை தான் மோஸ்டா நம்மளே கவர் பண்ண போறோம். ரொம்ப டம் பண்ண போறது கிடையாது. அதனால சொல்ற டாபிக்கை ஓரளவுக்கு கிளாஸ்லயே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்ட்ரகிள் பண்ணி சயின்ஸை படிக்கிற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா காந்தவியல். ஸோ காந்தம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? காந்தம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஏதோ ஒரு பொருளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அதை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் நம்ம காந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இப்ப எதையாவது ஒன்ன அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப எந்த பொருளுக்கு கவரக்கூடிய தன்மை இருக்கோ, இன்னொரு பொருளை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இருக்கோ, அதுக்கு பேர் தான் வந்து காந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன், ஒரு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குச்சியை வச்சுக்கிட்டு ஆடை வந்து மேய்ச்சிட்டே இருப்பான். அந்த குச்சியுடைய எண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இரும்பு மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கும். அவன் மேய்ச்சிட்டே போறப்ப திடீர்னு ஒரு பாறையில பட்டு அந்த குச்சி வந்து அப்படியே ஒட்டிக்கும். எப்படி வந்து ஒரு பாறையில இந்த இரும்பு ஒட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணும் போதுதான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்த பாறை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ முதல்ல அந்த மேக்னட் அப்படிங்கிற பையனால அந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டனால இதுக்கு மேக்னட்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அந்த பாறை இருந்த இடம் வந்து மெக்னீஷியான்னு சொல்றாங்க. அதனாலயும் இந்த மேக்னட்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இன்னொரு பொருளை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்டதை நம்ம வந்து காந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மற்ற எல்லா நாட்டுக்காரங்களையும் விட சீன நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து இந்த காந்தத்தை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், இந்த காந்தத்துக்கு இருக்கக்கூடிய பண்புகளை வச்சு அதை எப்படி எல்லாம் இன்டலெக்சுவலா பயன்படுத்தலாம்னு சைனீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஐடியா இருந்தது. அதனாலதான் அவங்க வந்து இந்த மேக்னெட்டிக் காம்பஸ், அந்த திசை காட்டும் கருவி, அதெல்லாம் கூட சைனாக்காரங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இப்ப பாருங்க, இப்போ காந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகேவா? சோ காந்தங்களை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாடுறதுக்காக கண்டிப்பா சின்ன வயசுல எல்லாருமே காந்தம் வந்து வாங்கிருக்கும். ஸோ அதுல என்ன பண்ணுவோம், மண்ணில் போட்டு நல்லா பெரட்டுவோம். அதுல கருப்பு கருப்பா வந்து பாத்தீங்கன்னா அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அந்த காந்தத்துல வந்து ஒட்டி, உடனே என்ன பண்ணுவோம், அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டுட்டு அந்த பேப்பருக்கு கீழே காந்தத்தை வச்சு அப்படியே இழுத்து பார்ப்போம். இந்த விளையாட்டை கண்டிப்பா எல்லாருமே விளையாடி இருப்பீங்க. ஓகேவா? இப்ப கடையில காந்தம் வந்து விற்பாங்க, அதை வாங்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அப்படி கடையில நம்ம வாங்குறோம் இல்லையா, அது எல்லாமே ஆர்டிபிஷியல் மேக்ஸ், செயற்கையான காந்தம். ஏன்னா பாத்தீங்கன்னா நல்லா பார்க்க ரவுண்ட் ஷேப்ல இல்ல இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பட்டன் ஷேப்ல இருக்கும், இல்ல இந்த மாதிரி வந்து ஓவல் ஷேப்ல வந்து நீங்க பார்த்திருக்கலாம், இல்ல இந்த மாதிரி பார் ஷேப்ல வந்து மேக்னெட் பார்க்கலாம். இது எல்லாமே செயற்கையா தயாரிக்கக்கூடிய காந்தங்கள். ஏன்னா பெர்ஃபெக்டா அந்த ஷேப்ல இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து இயற்கை காந்தங்கள்னா என்ன? நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாறை வடிவத்துல இருக்கும் காந்தம். இயற்கையாவே பூமியில வந்து பாத்தீங்கன்னா பாறை பாறையா தான் காந்தம் வந்து இருக்கும். அதை வந்து இயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம தயார் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே செயற்கை காந்தங்கள் அப்படின்னு. ஸோ நம்ம தயார் பண்ற செயற்கை காந்தங்களவே இன்னும் 2 வகையா வந்து பிரிக்கலாம்.
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக காந்தம், இன்னொன்னு வந்து நிலையான காந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இயற்கை காந்தம்னா என்ன, அது பார்க்க எப்படி இருக்கும், செயற்கை காந்தங்கள்ல தற்காலிக காந்தம், நிலையான காந்தங்கள் அப்படின்னா வந்து என்னென்ன அப்படின்னு நான் இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. இயற்கை காந்தங்கள், ஒரு பொருளுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம், மனிதர்களுடைய உதவியே இல்லாம ஒரு காந்தம் ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து இயற்கை காந்தம். இயற்கையா மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடியத இயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பாக்குறதுக்கு வந்து நல்லா பாறை மாதிரி இருக்கும். ஏன்னா இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா பூமியில கிடைக்கும் போது அப்படிதானே இருக்கும், கரடு முரடா எல்லாம் பாறையாட்டம் வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய காந்தங்களுக்கு வந்து ஒரு போதுமே அதனுடைய காந்த திறன் வந்து போகவே போகாது. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அதனுடைய காந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா அது இழக்கவே இழக்காது, இயற்கையா இருக்கக்கூடிய காந்தங்கள். ஓகேவா? ஸோ இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. இரும்பின் தாதுவான மேக்னடைட், அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெரோடைட், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்ரைட், அதுக்கப்புறமா கூலும்பைட். இதெல்லாம் இயற்கையாவே நமக்கு மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த காந்த பாறை. ஓகேவா? என்னென்ன பாருங்க, மேக்னடைட்டு, அடுத்து வந்து ஃபெர்ரைட்டு, பைரோடைட்டு, அதுக்கப்புறம் கூலும்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த மேக்னடைட் அப்படிங்கிற இந்த ஒரு வகையான காந்த பாறை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இயற்கையா மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய காந்தங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப வலிமையானதுன்னா அது இந்த மேக்னடைட். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாதான் இந்த ஃபெர்ரைட்டு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரோடைட்டு, கூலும்பைட், இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடி. ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை காந்தம். பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, ஏதோ வந்து ஒரு பாறையில இருந்து பேத்து எடுத்துட்டு வந்த ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி இருக்கும். இயற்கையா காந்தம் வந்து பாக்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க செயற்கை காந்தங்கள். ஓகேவா? ஸோ மனிதர்களால உருவாக்கப்படக்கூடிய காந்தங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செயற்கை காந்தங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் தயார் பண்ணிக்கலாம். ரவுண்டா வேணும்னா ரவுண்டா பண்ணிக்கலாம், ஓவல் ஷேப் வேணும்னா ஓவல் ஷேப்ல பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல அதை வந்து நம்ம தயார் பண்ணி பாருங்க. செயற்கை காந்தங்கள் பொதுவாக இரும்பு, நிக்கல், கோபால்ட், எஃகு போன்ற பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றன. இயற்கையா காந்தம் இருக்குன்னா அது ஓகே. செயற்கையா நானா ஒரு காந்தத்தை தயார் பண்ணணும்னா அந்த காந்தம் என்ன பண்ணணும், மத்த எல்லா பொருளையும் பிடிச்சி இழுக்கணும் இல்லையா? அப்ப நானா ஒரு காந்தத்தை தயார் பண்றப்ப எந்த பொருளை வச்சு இந்த செயற்கை காந்தத்தை நான் தயார் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பை வச்சு தயார் பண்ண முடியும், நிக்கலை வச்சு ஒரு செயற்கை காந்தம் தயார் பண்ணலாம், இல்லைன்னா கோபால்ட்டை வச்சு பண்ணலாம், இல்லை அப்படின்னா எஃகு, ஸ்டீல், அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியும், செயற்கையா ஒரு காந்தத்தை வந்து உருவாக்க முடியும். ஓகேவா? இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு செயற்கை காந்தங்களை நம்ம என்ன பண்ணலாம், தயார் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், நியோடினியம் மற்றும் சமாரியம் ஆகிய உலோகங்களின் கலவையை பயன்படுத்தியும் செயற்கை காந்தங்களை உருவாக்கலாம். இதை தவிர இந்த இரும்பு, நிக்கல், கோபால்ட், எஃகு இதெல்லாம் தவிர வேற எதையாவது வச்சு செயற்கையா காந்தத்தை உருவாக்க முடியுமானா இந்த நியோடினியம் அப்புறம் சமாரியம், இது ரெண்டையும் கலந்து காந்தத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், செயற்கையா வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து செயற்கை காந்தங்கள், மனுஷங்களா என்ன பண்றது, உருவாக்குறது. இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம செயற்கை காந்தங்கள். பாருங்களேன் என்னென்ன ஷேப்ல இருக்கு பாருங்க, பார் ஷேப்ல இருக்கு, இந்த மாதிரி லாட வடிவ காந்தம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க வளைவா இருக்கக்கூடியது, ஊசி வடிவத்துல இருக்கக்கூடியது. இந்த மேக்னெட்டிக் காம்பஸ்க்குள்ள எல்லாம் இந்த மாதிரிதான் ஊசி வடிவத்துல காந்தம் வந்து இருக்கு. அடுத்தது பாருங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப்பு, வட்ட வடிவம், உருளை வடிவம், எந்த வடிவத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காந்தத்தை வந்து தயார் பண்ணிக்கலாம், செயற்கையா தயார் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்ப செயற்கை காந்தத்தை வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம்னு பார்த்தோம். ஒண்ணு வந்து தற்காலிக காந்தம், இன்னொன்னு வந்து நிலையான காந்தங்கள் அப்படின்னு. ஓகேவா? செயற்கை காந்தத்தவே நம்ம என்ன பண்றோம், ரெண்டா பிரிக்கிறோம், தற்காலிகம், நிலையான. பேர்ல அர்த்தம் இருக்கு. தற்காலிகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எனக்கு காந்தமா செயல்பட்டா போதும், அதுக்கப்புறம் அதனுடைய காந்தத்தன்மை போயிட்டா கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒரு டெம்பரவரியா நம்ம ஒரு மேக்னெட்டை வந்து தயார் பண்ணோம் அப்படின்னா அதுதான் தற்காலிக காந்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இரும்பு கம்பியில வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா வயரை சுத்திக்கிறோம், கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய வயரை வந்து சுத்திக்கிறோம். ஓகேவா? ஸோ கனெக்ஷன் கொடுத்துரும்.
இப்ப இந்த இரும்பு கம்பியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சை போட்டு அந்த இரும்பு கம்பியில எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் போது நீங்க இப்ப கீழே இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள் பக்கத்துல அந்த கம்பியை கொண்டு போனீங்கன்னா எல்லா இரும்பு வந்து என்ன பண்ணிக்கும் அதுல ஒட்டிக்கும். ஏன்னா கரண்ட் பாஸ் ஆகுற அந்த நேரத்துல அந்த இரும்பு ராடு வந்து என்னவா மாறிடும் பாத்தீங்கன்னா மேக்னெட்டா மாறி. ஓகேவா? இப்ப நீங்க சுவிட்சை அமர்த்திட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா டக்குன்னு என்ன ஆயிரும் எல்லாமே கீழே விழும். அப்ப ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு காந்த தன்மையோட செயல்பட்டுச்சா? ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துக்கு எனக்கு தேவைக்காக அதை நான் காந்தமா மாத்துறேன், அதுக்கப்புறம் அதனுடைய காந்தத்தன்மை வந்து போயிடும் அப்படின்னா அதுதான் வந்து தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், தற்காலிக காந்தங்களை எந்த பொருளை வச்சு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேன் இரும்பு. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, டெம்பரவரி மேக்னெட், இந்த தற்காலிக காந்தங்களை அதிகமா வந்து உருவாக்குறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நிலையான காந்தங்கள்னா என்ன? ஒரு தடவை நம்ம மாத்திட்டோம் காந்தமா அப்படின்னா அதுக்கு எப்பயுமே அந்த காந்த பண்பு வந்து என்ன பண்ணவே பண்ணாது, போகவே போகாது, அப்படியே இருக்கும். அதைத்தான் வந்து நிலையான காந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? பாருங்க, புறகாந்த புலம் இல்லாத போதும் தொடர்ந்து காந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் செயற்கை காந்தங்களை நிலையான காந்தங்கள் எழலாம். இப்ப நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணோன்னே என்ன ஆயிரும், அந்த இரும்பு ராட்ல இருந்து எல்லாம் விழுந்துடும். அப்படி நம்ம ஆட்டிக்கிட்டே ஏதோ ஒண்ணு செலுத்தி அதை காந்தமா மாத்தாம எதுவுமே இல்லை, ஒன்ஸ் நான் காந்தமா மாத்திட்டேன் அது அப்படியே காந்தமாவே இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், நிலையான காந்தங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி கனமான எஃகு மற்றும் சில உலோக கலவையை கொண்டு இந்த மாதிரி நிலையான காந்தங்களை நம்ம தயார் பண்ணோம். இப்ப எப்படி தற்காலிக காந்தத்தை வந்து அந்த தேன் இரும்பு சாஃப்ட் அயனை வச்சு தயார் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி நிலையான காந்தங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் இருக்கு இல்லையா, எஃகு, அதை வச்சு வந்து இந்த மாதிரி பெர்மனன்ட் மேக்னெட்டை வந்து தயார் பண்ண முடியும். நெக்ஸ்ட், பொதுவாக பயன்படும் நிலை காந்தங்கள் அல்னிக்கோ, அதாவது அல்னிக்கோ அப்படின்றது அலுமினியம், நிக்கல் மற்றும் கோபால்ட் இதனுடைய கலவை. ஓகேவா? சோ இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, பொதுவா இந்த மாதிரி நிலையான காந்தங்களை அதிகமா தயார் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 மெட்டலை மிக்ஸ் பண்ணி இந்த நிலையான காந்தங்கள் தயார் பண்றாங்க, அலுமினியம், நிக்கல், கோபால்ட். அதனாலதான் அல்னிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், நியோடிமியம் காந்தங்களே பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்கள் ஆகும். அதாவது செயற்கை காந்தத்திலேயே எது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியோடிமியம். எப்படி வந்து நேச்சுரல் மேக்னெட்ல, அதாவது இயற்கை காந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி செயற்கை காந்தங்கள்ல இந்த நியோடிமியம் அப்படிங்கிற மேக்னெட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ஆர்டிபிஷியல் மேக்னெட்டை நம்ம எதுக்காக தயார் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு யூஸ் இருக்கும் நமக்கு, அதுக்காக தான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்பதனி, அப்புறம் ஒலி, லவுட் ஸ்பீக்கர்ல, ஃப்ரிட்ஜ்ல, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் மேக்னெட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்றோம். இப்போ ஃப்ரிட்ஜோடைய டோரை வந்து திறந்துட்டீங்க, கொஞ்ச தூரம் லைட்டா நீங்க திறந்ததுக்கு அப்புறம் நீங்களே மூட மறந்துட்டாலும் அதுவே டக்குன்னு சாத்திக்குதா, எதுனால, அதுல உள்ள மேக்னெட் இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பயன்பாட்டுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்றோம், இந்த ஆர்டிபிஷியல் மேக்னெட்ஸை நம்ம வந்து தயார் பண்ணி பயன்படுத்துறோம். ஓகேவா? சின்ன சின்ன ஜிப்ல எல்லாம் கூட நீங்க பாக்கலாம், நீங்க வச்சோடனே டப்புன்னு அந்த ஜிப் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகே, பர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துலயுமே இந்த ஆர்டிபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து அதிகமா பயன்படுத்தும். ஓகேவா? நெக்ஸ்ட், காந்தத்தின் காந்த பண்புகளை நீக்கலாம் எவ்வாறு? ஓகேவா? ஸோ காந்தத்தினுடைய பண்பை நம்மளால நீக்க முடியுமா? ஓகேவா? ஸோ ஒரு காந்தம்னாலே அதுக்கு என்ன இருக்கும்பா, கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது கவராம நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியுமா? ஒரு காந்தத்தை நம்மளால என்ன பண்ணிட முடியும்? ஓகேவா? இப்ப பாருங்க, என்னெல்லாம் பண்ணி ஒரு காந்தத்தை வந்து நம்ம வந்து அந்த காந்தமா இருக்க விடாம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தாலே தெரியும், ஒரு காந்தத்தை நெருப்புல போட்டு நல்லா ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காந்தத்தினுடைய காந்தத்தன்மை வந்து போயிடும். ரொம்ப நேரம் நெருப்புல போட்டு அப்படியே வாடிட்டே இருந்தோம்னா அதுக்கு என்ன ஆயிரும், அதோடைய காந்த பண்பு வந்து குறைஞ்சிடும். இப்போ ஒரு பெரிய உயரத்துல இருந்து நம்ம கீழே தூக்கி போட்டோம், காந்தத்தை என்ன பண்றோம், ஒரு பெரிய ஹைட்ல இருந்து கீழே தூக்கி போட்டோம்னாலும் அது என்ன ஆயிடும், அந்த காந்தத்தினுடைய காந்தத்தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். அடுத்தது பாருங்க, சுத்தியில வச்சு அந்த காந்தத்து மேல ஓங்கி அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அந்த காந்தத்தன்மை வந்து போயிடும். எதனால? ஏன் சுத்தியில வச்சு உடைச்சிட்டா கூட இது ரெண்டா தானே உடையணும், காந்தத்தன்மை ஏன் போகுது? மேல இருந்து தூக்கி போட்டாலும் 2 பீஸா தானே உடையணும்.
காந்தத்தன்மை குறையிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு? ஸோ இதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு பின்னாடி ஓகேவா? ஸோ நெருப்புல வாட்டும் போது, ஹைட்ல இருந்து கீழே தூக்கி போடும் போது, இல்ல சுத்தியலை வச்சு அடிக்கும் போது, இதெல்லாம் நம்ம பண்ணும் போது ஒரு காந்தத்தினுடைய காந்தத்தன்மை வந்து என்ன ஆகுது? ஃபுல்லாவே போயிடுது அல்லது குறைஞ்சிடுது. ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸா வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். காந்தத்தை முறையாக பராமரிக்காமல் நம்ம விட்டுட்டோம்னா, கடையிலே நம்ம விளையாடுறதுக்கு வாங்கியிருப்போம், அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க, இதுக்குள்ள போட்டு வைங்கன்னு. அப்பனாதான் அது வந்து சேஃப்டியா இருக்கும். நம்ம அப்படி போடாம நம்ம சும்மா டேபிள்லயோ அதுலயோ அப்படியே ரொம்ப நாள் போட்டு வச்சுட்டோம்னாலும் அப்பவும் என்ன ஆயிரும்? அதனுடைய காந்தத்தன்மை வந்து போகும். அப்போ ப்ராப்பரா நம்ம வந்து அதை என்ன பண்ணணும்? ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட், அடுத்தது பாருங்க, காந்தங்களை பாதுகாத்தல். இப்போ காந்தத்தை வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டோம். எப்படி ஸ்டோர் பண்றது இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டோர் பண்ணணும். இப்ப நீங்க நகை கடைக்கு போறீங்க, ஒரு நகை, ஒரு நெக்லஸோ ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க, அதை என்ன பண்றாங்க? நல்லா ப்ராப்பரா ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு அதை அப்படியே தொங்க விடுற மாதிரியே ஒரு டிசைன்ல ஒரு பாக்ஸை போட்டு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு மோதிரம் வாங்குறீங்க, ஒரு அந்த பெட்டியில என்ன பண்றாங்க? ஒரு தெர்மாக்கோல் ஷீட்டை வச்சு அதுல லைட்டா ஒரு கோடு மாதிரி கிழிச்சு அதுக்குள்ள அந்த மோதிரத்தை வச்சு பாதுகாப்பா பேக் பண்றாங்க. எதனால? சேஃப்டி பத்தி. இப்போ ஒரு மேக்னெட்டை நீங்க வாங்குறீங்க, எப்படி நீங்க ஸ்டோர் பண்ணணும்? ஓகேவா? இப்போ ஒரு மேக்னெட்டை எப்படி ஸ்டோர் பண்ணணுன்றத இங்க கீழே கொடுத்துருக்காங்க. இப்ப 2 பார் மேக்னெட் உங்ககிட்ட இருக்கு, இந்த மாதிரி கட்ட வடிவ காந்தம் உங்ககிட்ட இருக்கு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, இந்த 2 காந்தங்களுக்கு நடுவுல ஒரு உட்டன் பீஸ் வந்து வச்சிருக்கும். மேலையும் கீழையும் தேன் இரும்புன்னு சொல்லுவோம், சாஃப்ட் அயன், அதை வச்சு கவர் பண்ணிடணும். இப்படித்தான் கட்ட வடிவ காந்தங்களை நீங்க ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி இந்த ஹார்ஸ் ஷூ ஷேப்னு சொல்லுவோம், லாட வடிவ காந்தம், இது இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே மட்டும் ஒரு இந்த தேன் இரும்பை வச்சு வந்து என்ன பண்ணிடணும்? கவர் பண்ணிடணும். இதுல மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நார்த் சவுத்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இத வந்து துருவங்கள் அப்படின்னு. துருவம், காந்தத்துக்கு 2 துருவம் இருக்கு, வட துருவம் தென் துருவம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு காந்தத்துக்கு எப்பவுமே அதனுடைய அதிகமான ஈர்க்கும் சக்தி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த துருவத்துலதான் இருக்கு. இதுக்குமே இப்ப இந்த தட்ட வடிவ காந்தம் இருக்கு அப்படின்னா இந்த 2 எண்டுல தான் அதனுடைய என்ன இருக்கும்? அதனுடைய காந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இந்த எண்டு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே காந்த பண்பு வந்து போயிட்ட மாதிரி தான். இப்போ ஒரு பென்சில வந்து நீங்க நல்லா ஊசியா சீவிடுறீங்க, ஓகேவா? எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுவோம்? புதுசா ஒரு பென்சில் வாங்கினா எல்லாம் ஷேர் பண்ணிடுவோம். ஆனா நம்ம நேரம் அது கை தவறி என்ன பண்ணிடுவோம்? டப்புனு கீழே விழுந்துடும். இது எடுத்து பார்த்தா என்ன ஆயிருக்கும்? முதல்ல எது உடஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா என்னதான் போயிருக்கும், நம்ம ஷார்ப்பா சீவி வச்சிருந்தா அந்த நீடில் தான் உடஞ்சிருக்கும். இதை நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. எப்பவுமே ஷார்ப்பா இருக்கக்கூடிய பகுதி தான் ஃபர்ஸ்ட் டேமேஜ் ஆகும், கீழே விழுந்து இல்லையா? இந்த காந்தத்திலையும் பாருங்க, எந்த பகுதி இருக்கிறதுலே ஷார்ப்பா இருக்கு? இந்த முனை பகுதிகள் தான் ஷார்ப்பா இருக்கு. ஓகேவா? அங்கதான் அதிகமான சக்தியும் அது வச்சிருக்கு. அதனாலதான் ஹைட்ல இருந்து தூக்கி போட்டாலும் முதல்ல இந்த போல், இந்த துருவம் தான் டேமேஜ் ஆகும். சுத்தியலை வச்சு அடித்தாலும் முதல்ல இந்த துருவம் தான் டேமேஜ் ஆகும். நெருப்புல போட்டு வாட்டினாலும் அந்த எண்டு தான் அதுல அதிகமா படும், அப்பயும் என்ன ஆகும்? அந்த துருவம் தான் டேமேஜ். அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும் போது அந்த காந்தத்தன்மை வந்து போயிடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ரீசன் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எதுக்காக இதனுடைய காந்தத்தன்மை குறையுதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் என்ன? இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணும் போது இந்த துருவம் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதனால இந்த டேமேஜ் வந்து நடக்கும். அப்ப ஒரு மேக்னெட்டை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஐடியா என்னன்னா, இந்த துருவத்தை டேமேஜ் ஆயிராம நம்ம பாதுகாக்கணும். அந்த ஐடியாவோட தான் இதை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. எந்த வகையிலும் அந்த துருவத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற வகையில தான் ஸ்டோரேஜ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, காந்தத்தன்மையுள்ள மற்றும் காந்தத்தன்மை அற்ற பொருட்கள். ஓகேவா? அது என்ன? காந்தத்தன்மை உள்ள மற்றும் காந்தத்தன்மை அற்ற பொருட்கள்னா என்ன? இப்ப நான் என்கிட்ட ஒரு காந்தம் இருக்கு, பக்கத்துல ஒரு பின்னூசி இருக்கு, நான் அந்த காந்தத்தை பின்னூசி பக்கத்துல கொண்டு போயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிரும்? பின்னூசி தானா ஜம்ப் பண்ணி வந்து என் காந்தத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து. ஓகேவா? இதுவே ஒரு பெண் இருக்கு என்கிட்ட, இங்க கையில காந்தம் இருக்கு, நான் எவ்வளவு நேரம் அந்த காந்தத்தை பக்கத்துல கொண்டு போனாலும் இந்த பெண் என்ன பண்ணாது? அதுல வந்து ஒட்டாது. அப்ப ஒரு காந்தத்தால எந்தெந்த பொருளெல்லாம் பிடிச்சு இழுக்க முடியுதோ அது எல்லாமே காந்தத்தன்மை உள்ள பொருட்கள்னு சொல்லுவோம். ஒரு காந்தத்தை பக்கத்துல கொண்டு போய் வச்சா எதெல்லாம் வந்து ஒட்டிக்குதோ அதெல்லாம் காந்தத்தன்மை உள்ள பொருட்கள். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இரும்பு, கோபால்ட், நிக்கல், இது எல்லாமே. காந்தத்தன்மை அற்ற பொருட்கள்னா இந்த பென்னு, பேப்பரு, உட்டு, இதற்கெல்லாம் என்ன இல்லை? காந்தத்தன்மை கிடையாது.
காந்தத்தை பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சாலும் எனக்கு என்னன்னு அது பாட்டுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் துருவங்கள். காந்த துருவங்கள் எப்பவுமே ஒரு காந்தத்துக்கு 2 துருவங்கள் இருக்கும், வட துருவம் தென் துருவம். ரைட்டா? ஸோ காந்தத்துக்கு எப்பவுமே அதிகப்படியான பவர் எங்க இருக்கும்னா அந்த துருவங்கள்ல தான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்டயே இந்த மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சு, அதை நல்லா நீங்க மண்ணில் போட்டு பெரட்டுறீங்க. அப்ப என்ன ஆகும்? இதுல சின்ன சின்னதா கருப்பு கலர்ல என்ன ஒட்டி இருக்கும்? அந்த அயன் ஃபில்லிங்ஸ் வந்து ஒட்டி இருக்குமா? இந்த இரும்பு தூள் எல்லாமே ஒட்டி இருக்கும் கருப்பு கலர்ல. இதுல அதிகமா எந்த இடத்துல ஒட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 எண்ட்ல தான் அதிகமா ஒட்டி இருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 எண்டு தான் என்னது? துருவங்கள். ஸோ அங்கதான் அதிகமான அட்ராக்ஷன் இருக்கும். அதனால அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒட்டி இருக்கும் இந்த துகள்கள். ஓகேவா? அப்ப அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கு காந்தத்துக்கு அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காந்தங்களை நம்ம கட்டி தொங்க விடும் போது என்ன ஆகும்? இந்த மாதிரி நம்ம ஒரு நூல் எடுத்துக்கிறோம், நூலோ கயிறோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காந்தத்தை வந்து டைப் பண்ணி தொங்க வரும். அப்ப அது என்ன ஆயிட்டே இருக்கும்? கொஞ்ச நேரம் அப்படியே காத்துல ஆடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு டைம்க்கு என்ன ஆயிரும்? அப்படியே ரெஸ்ட்ல வந்து நிற்கும். இந்த ரெஸ்ட்ல நிற்கும் போது அது எந்த டைரக்ஷனை தான் காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் சவுத் டைரக்ஷனை தான் காட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க, தடையின்றி தொங்க விடப்பட்டுள்ள காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும். இந்த காந்தம் வந்து ரெஸ்டுக்கு வந்த டைரக்ஷன் என்னவாதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நார்த் சவுத், அதை காட்டுற மாதிரிதான் அந்த காந்தம் எப்பவுமே ரெஸ்டுக்கு வரும். இந்த வெஸ்ட் ஈஸ்ட்ல எல்லாம் தவறி போய் கூட நிற்காது. ஓகேவா? நார்த் சவுத் டைரக்ஷனை தான் எப்பவுமே காட்டும் ஒரு காந்தம். அதனாலதான் இந்த கருவியே உருவாச்சு. இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா திசை காட்டும் கருவி. ஓகேவா? இப்ப டைரக்ஷனை வந்து இப்ப கடல் வழியில அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹிஸ்டரியில எல்லாம் கூட படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ ஹிஸ்டரியில வந்து சொல்லுவாங்க இந்தியாவுக்கு வந்து கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு போர்ச்சுகீசியர்களா இருக்கட்டும், இல்ல பிரெஞ்சுக்காரங்களா இருக்கட்டும், இல்ல ஆங்கிலேயர்களா இருக்கட்டும், எல்லாரும் படாபாடு பட்டாங்க இல்லையா? இப்ப கடல் வழியில வரும், டைரக்ஷன் எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுனா இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஊசிய ஒரு நீடில் இருக்கும். இது இந்த டைரக்ஷன்ல எப்படி தெரியுது? வெர்டிகலா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கிளாக்குக்கும் இந்த நீடலுக்கும் இடையில இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும் சின்னதா. என்னன்னா இந்த நீடில் வந்து இந்த கிளாக் மேலேயே படுத்துடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். ஃப்ரீயா வந்து அந்த நீடிலால என்ன பண்ண முடியும்? அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுத்த முடியும். அந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த நீடில் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து காந்தத்தால பண்ணப்பட்டது. ஓகேவா? இந்த நீடில் வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட். ஓகேவா? ஸோ மேக்னெட்டை வந்து நீடில் ஷேப்ல பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மேக்னெட்டை வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படி வச்சிருந்தோம்னா அது என்ன ஆகும்? அப்படியே ஆடிட்டு நார்த் சவுத் டைரக்ஷன்ல வந்து நின்றும். அப்ப இந்த காம்பஸ் அப்படிதான் ஒர்க் ஆகுது. இந்த காம்பஸை நம்ம கொண்டு போறோம், போய் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம். எது வடக்கு எது தெற்குன்னு எதுவுமே தெரியல எனக்கு. இப்ப நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க? வடக்கு நோக்கி போகணும், தெற்கு அப்படிதான் வந்திருப்பாங்க. எது வடக்கு எது தெற்குன்னு நடுக்கடல்ல இருக்கும்போது எப்படி தெரியும்? அப்ப இந்த காம்பஸை வச்சிருக்கும் போது அது என்ன பண்ணும்? கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே எது வடக்கு தெற்கு அப்படிங்கறதுல வந்து நின்றோம். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க? அந்த பக்கம் வந்து டிராவல் பண்ணி போயிடுவாங்க. இப்போ இந்த திசை காட்டும் கருவியை வந்து பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்டா இந்த கப்பல்ல வந்து போறவங்க, அதே மாதிரி விமானங்கள்ல இதுல எல்லாம் வந்து எடுத்துருப்பாங்க டைரக்ஷன் காட்டுறதுக்காக. நெக்ஸ்ட், காந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கவரும் பண்பு இருக்கு, அதே மாதிரி விளக்கும் பண்பும் இருக்கு, திசை காட்டும் பண்பும் இருக்கு. நம்ம மோஸ்டா காந்தம் அப்படின்னாலே இந்த கவரக்கூடிய பண்பை மட்டுமே தான் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருக்கோம். ஆனா காந்தத்துக்கு என்ன இருக்கு? விளக்கும் பண்பும் இருக்கு, திசை காட்டும் பண்பும் வந்து இருக்கு. ஓகே, அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட், காந்த புலம் அப்படின்னா வந்து என்ன? ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் காந்தம்னா என்ன, இயற்கை காந்தம்னா என்ன, செயற்கை காந்தம்னா என்ன. இயற்கை காந்தம்னா மேக்னடைட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. செயற்கை காந்தங்கள்லயே நியோடிமியம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. செயற்கை காந்தங்களை இன்னும் 2ஆ பிரிப்பாங்க, தற்காலிக காந்தம், நிலையான காந்தம் சொல்லி ஃபர்தரா 2ஆ பிரிப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காந்த பொருட்கள்னா என்ன, காந்தத்தன்மை அற்ற பொருட்கள்னா என்ன, ஒரு காந்தத்துக்கு துருவம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அடுத்து ஒரு காந்தத்தை எந்த மாதிரிலாம் நம்ம டேமேஜ் பண்ணும் போது அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து குறையும், இதெல்லாம் பார்ப்போம்.
இப்போ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு காந்த புலம் அப்படின்னா என்ன? ஓகேவா? காந்த புலம் அப்படின்றத பி அப்படிங்கிற எழுத்துல வந்து குறிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு, சரியா? ஒரு சும்மா சாதாரண நோட்ல இருந்து கிழிச்ச ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர்ல நீங்க வந்து ஒரு காந்தத்தை நடுவுல இப்படி வச்சுட்டீங்க, ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க, இந்த இடத்துல இந்த ஓரத்துல ஒரு பின்னூக்க வைக்கிறீங்க, ஓகேவா? ஒண்ணுமே ஆகல. அப்புறம் என்ன பண்றீங்க, இந்த பின்னூக்க கொஞ்சம் இந்த காந்தத்தை நோக்கி நகர்த்தி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரீங்க, ஒண்ணும் ஆகல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்த்து வந்தோடனே டக்குன்னு இந்த பின்னூக்கு வந்து என்ன ஆயிரும், இங்க வந்து ஒட்டிக்கும். அப்ப ஏன் இங்க இருந்தப்ப அதுவா வந்து ஒட்டல, ஏன் நம்ம பக்கத்துல பக்கத்துல கொண்டு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்தோம்னா மட்டும் ஒட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காந்தத்தினுடைய பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வெளியே போயிட்டா காந்தத்தால ஒண்ணும் பண்ண முடியும். அப்ப ஒரு காந்தத்தால எவ்வளவு ஏரியா வரைக்கும் தன்னோட பவரை காட்ட முடியுது, அதுக்கு பேர் தான் காந்தப்புலம். அதுதான் அந்த காந்தத்தினுடைய காந்தப்புலம். எவ்வளவு ஏரியாவுக்கு என்னால என் பவரை காட்ட முடியும், இதுதான் காந்தப்புலம் சொல்லுவாங்க. இப்ப ரீட் பண்ணி பாருங்களேன். காந்தத்தை சுற்றி உள்ள காந்தத்தன்மை உணரக்கூடிய இடம் காந்தப்புலம் என அழைக்கப்படுகிறது. காந்தத்தை சுத்தி எவ்வளவு தூரத்துக்கு அந்த காந்தத்தன்மையை உணர முடியுமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், காந்தப்புலம் அப்படின்னு சொல்றோம். இத பி அப்படிங்கிற எழுத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து சிம்பாலிக்கா சொல்றது பீல. நெக்ஸ்ட், இதை எந்த யூனிட்ல வந்து அளப்பாங்க, எந்த அலகுல வந்து இந்த காந்த புலத்தை வந்து அளப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா. ஓகேவா? காந்த புலத்தை எந்த அலகுல வந்து அளப்பாங்க அப்படின்னா டெஸ்லா, இல்ல காஸ் அப்படிங்கிற அலகுலயும் சில சமயம் அளப்பாங்க. ஸோ ஒரு டெஸ்லா வந்து ஈக்குவல் டு 10,000 காஸ். ஒரு சின்ன கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், காந்த புலமானது காற்றில் மட்டுமல்ல அனைத்து வகையான பொருட்களிலும் ஊடுருவி செல்லும். இதை ஏன் சொல்றாங்க இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். இப்ப இந்த பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காந்தம் ஒரு ஊசி இந்த மாதிரி மட்டும் வச்சிருந்தோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நடுவுல கொஞ்சம் மண்ணை கொட்டி விட்டுறோம். இப்ப இந்த மண்ணுனால இந்த காந்த புலம் வந்து அப்படியே தாண்டி போகாம இருக்குமான்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையாது. காத்துல மட்டும் இல்ல, எல்லா பொருளையும் தாண்டி அந்த காந்தம் என்ன பண்ணிடும், அந்த ஏரியா வரைக்கும் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டிட்டு. அதுதான் சொல்றாங்க, காந்த புலமானது காற்றில் மட்டுமல்ல அனைத்து வகையான பொருட்களிலும் ஊடுருவி செல்லும். எந்த வரைக்கும், இந்த பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் மட்டும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், காந்த புலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருப்பாங்க காந்த விசை கோடுகள் அப்படின்னா என்ன. காந்தத்தை சுத்தி அது நல்ல பவரா இருக்கும், ஆனா அது நம்ம கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? இப்படி நம்ம கிட்ட ஒரு காந்தம் இருக்கு அப்படின்னா இந்த காந்தத்தை சுத்தி அந்த காந்த பவர் வந்து போயிட்டே இருக்கு இல்லையா, அதை நம்மளா கற்பனையா வரைஞ்சோம்னா வடக்குல இப்படி ஆரம்பிச்சு இப்படி தெற்குல வந்து முடிகிற மாதிரி இப்படி லைன்ஸை வந்து போட்டுட்டே போகலாம். அதே மாதிரி கீழே வடக்குல எப்பயுமே வடக்குல ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம், தெற்குல இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இந்த ஃபுல் ஏரியா தான் என்னது, காந்தம் வந்து அதனுடைய காந்த புலத்தை செலுத்தக்கூடிய பகுதி. இப்ப இந்த கோடு நம்மளா வரைகிறோம் இல்லையா, இதைத்தான் என்னன்னு சொல்றோம்னா காந்த விசை கோடு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? காந்த விசை கோடு. இப்போ காந்தத்தை சுத்தி வடக்குல இருந்து தெற்கா, ஓகேவா, அந்த கோடு கற்பனையா ஒரு கோடு வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதைத்தான் நம்ம வந்து காந்த விசை கோடுகள் அப்படின்னு. இந்த விசை கோடுகள் எப்பயுமே வடக்குல ஆரம்பிச்சு தெற்குல முடிஞ்சிடும், எப்பவுமே மூடிதான். ஓகேவா? க்ளோஸ்டு கர்வா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் எல்லாத்துலயுமே. நெக்ஸ்ட், இப்ப காந்த பாயம் அப்படின்னா வந்து என்ன. இந்த பிக்சரை பாருங்க, இந்த பிக்சரை பாத்தீங்கன்னாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு காந்தத்துல இருந்து எப்பவுமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி காந்த கோடுகள், ஓகேவா, மேக்னெட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்படி சர்க்கிளா இருக்கு இல்லையா லைன்ஸ், இததான் நம்ம என்ன சொல்றோம், இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு காந்தத்துல இருந்து காந்த லைன்ஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கும், காந்த கோடு. ஒரு குறிப்பிட்ட ஒரு பரப்பின் வழியாக எத்தனை காந்த கோடுகள் வந்து கடந்து போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பார்த்தோம்னா இந்த ஏரியா வழியா 1 2 3 4 கோடு கடந்து, இந்த நம்பரை தான் காந்த பாயம்னு சொல்லுவோம். இப்ப நீங்களே ரீட் பண்ணி பாருங்களேன். காந்த பாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை முடிஞ்சு. இது வந்து என்னது, காந்தப்புல கோடு. ஆக்சுவலா காந்தப்புலம் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? பட் இப்ப என்ன, வேற வேற ஷேப்ல மேக்னெட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏரியாலே அது இப்படி போகும்.
ஓகே, ஆனா இப்படி போட்டா நமக்கு புரியாது இல்லையா கர்வ், அதனால ஸ்ட்ரைட் லைனா போட்டு காட்டுறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை, அதுக்கு பேர் தான் என்னது, காந்த பாயம்னு பேர். ஓகேவா? அப்ப இந்த டெபனிஷன் பார்த்தாச்சு. இதுல பார்த்தாலே உங்களுக்கு அந்த டெபனிஷன் இதையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கைக்கு பேரு காந்த பாயம். இப்ப இந்த காந்த பாயத்தை வந்து பாத்தீங்கன்னா பை அப்படிங்கிற ஒரு எழுத்துல வந்து குறிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய அலகு வந்து என்ன அப்படின்னா வெப்பர். இதனுடைய அலகு வந்து காந்த பாயத்தினுடைய அலகு வந்து பாத்தீங்கன்னா வெப்பர். இதுக்கு ரிலேட்டடா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட்ல எல்லாம் அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க இதுல இருந்து. ஓகேவா? மெயினா இந்த யூனிட்டை வச்சே கேட்பாங்க. காந்த புலம் இந்த பீன் பார்த்தோம் இல்லையா, இதனுடைய யூனிட் என்ன, அதே மாதிரி காந்த பாயம் இந்த பை இதனுடைய யூனிட் வந்து என்ன. ஓகேவா? அதே மாதிரி காந்த பாய அடர்த்தின்னு ஒண்ணு வரும் அடுத்து, அதனுடைய யூனிட் என்ன. இந்த மாதிரி யூனிட்டை வச்சே மெயினா வந்து கேட்பாங்க. ஸோ இதனுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா வெப்பர் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க காந்த பாய அடர்த்தி. இப்ப காந்த பாயம் அப்படின்னு பார்த்தோம். காந்த பாய அடர்த்தினா என்ன, ஒரு சின்ன வித்தியாசம் தான், சேம் தான். குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்த பாயம்னு சொன்னோம். குறிப்பிட்ட பரப்புன்னு சொன்னோம், எவ்வளவு பரப்புன்னு சொல்லவே இல்லை இல்லையா, ஏரியா அப்படின்னு சொன்னோமே தவிர ஏரியா எவ்வளவுன்னு சொல்லு. இப்ப 1 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு, ஓகேவா, ஏரியாவை நானே சொல்லிட்டேன். 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வழியா கடந்து செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா அதுதான் காந்தப்பாய அடர்த்தி. ஏரியா எவ்வளோன்னு நான் பெர்ஃபெக்டா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியான்னு சொல்லிடுறேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் காந்தப்பாய அடர்த்தி. இப்ப பாருங்களேன், காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரலகு பரப்பை கடந்து செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்தப்பாய அடர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சேம் தான். அங்க வந்து குறிப்பிட்ட பரப்பின் வழியாகன்னு ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க ஒரு அலகு அப்படின்னா ஒண்ணும் இல்லை, 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வழியா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வழியா கடந்து போகக்கூடிய காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுதான் காந்தப்பாய அடர்த்தி. ஓகேவா? அப்ப முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து இதுதான். நெக்ஸ்ட் இப்போ இந்த காந்தப்பாய அடர்த்தி இருக்கு இல்லையா, இதனுடைய யூனிட் பாருங்களேன், வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அங்க வந்து ஏரியா எவ்வளவுனே கொடுக்கல, அதனால வெறும் வெப்பர்னு போடும். இங்க ஏரியாவை மென்ஷன் பண்ணிருக்கனால வெப்பர் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த காந்தப்பாய அடர்த்தியினுடைய யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் காந்த விசை கோடுகளினுடைய பண்புகள். இத பாக்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் சில விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அதுல இருந்து நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கிறேன், அது உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இயற்கையான காந்தங்களிலே மிகவும் வலிமையானது வந்து எது? இயற்கை காந்தங்கள்ல மிகவும் வலிமையானது வந்து எந்த காந்தம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இயற்கை காந்தங்கள்லயே மிகவும் வலிமை வாய்ந்த காந்தம் வந்து எது? இயற்கை காந்தங்கள்ல மிகவும் வலிமை வாய்ந்தது வந்து எது? ஸ்பெல்லிங் பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸ்பெல்லிங் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இயற்கை காந்தங்கள்ல மிகவும் வலிமையானது வந்து எது? மேக்னடைட். இயற்கை காந்தங்கள்ல மிகவும் வலிமையானது வந்து மேக்னடைட். குட், அஜயலட்சுமி. நெக்ஸ்ட், காந்தங்களை மிகவும் உயரத்துல இருந்து நம்ம கீழே போடும்போது காந்தத்தினுடைய பண்பு வந்து கூடுமா குறையுமா? ஒரு உயரமான இடத்துல இருந்து காந்தத்தை கீழே தூக்கி போடும்போது காந்தத்தினுடைய பண்பு வந்து கூடுமா குறையுமா? குறையும்.
ஓகே, குட். நெக்ஸ்ட், அடுத்தது காந்தப்புலம் பி எந்த அலகில் அளக்கப்படுகிறது? யூனிட் என்ன? காந்தப்புலம் அத வந்து மெஷர் பண்றதுக்கான அலகு யூனிட் வந்து என்ன? டெஸ்லா. குட் மணிமேகலை, டெஸ்லா. ஓகேவா? அதே மாதிரி காந்த பாயம் பை இத எந்த யூனிட்ல மெஷர் பண்ணுவாங்க? காந்த பாயம் பை அப்படிங்கிறது எந்த அலகுல வந்து அளக்கப்படும்? காந்த பாயம் பை வெப்பர். அஜயலட்சுமி, குட். வெப்பர் அப்படிங்கிற அலகுல வந்து அளக்கப்படும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த காந்த கோடுகள்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு காந்தத்தை சுத்தி கண்ணுக்கே தெரியாம இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா அந்த கோடுகள், இதனுடைய பண்புகளை கொடுத்திருக்காங்க. பார்த்ததுதான், பட் இருந்தாலும் சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்களேன். காந்த விசை கோடுகள் காந்தத்தின் உட்புறம் ஊடுருவி செல்லும் தொடர் வளைகோடுகள் ஆகும். என்ன ஆகும்? இந்த மாதிரி வளைவு வளைவான கோடுகளா இருக்கும். நெக்ஸ்ட், காந்த விசை கோடுகள் காந்தத்தின் வட துருவத்தில் துவங்கி தென் துருவத்தில் முடியும். இது நம்ம அங்கே பார்த்ததான். எப்பவுமே இந்த கோடுகள் எங்க ஸ்டார்ட் ஆகும்? வடக்குல வந்து தொடங்கி தெற்குல வந்து முடியும். நெக்ஸ்ட், காந்த விசை கோடுகள் ஒருபோதும் ஒன்றை ஒன்றை வெட்டி கொள்ளாது. இப்படிதான் கோடு போகுதுன்னா, ஒரு கோடு இப்படி போகுது, ஒரு கோடு இப்படி போகுது இல்லையா? எப்பவுமே என்ன ஆகாது, இப்படி ஒண்ணு கிராஸ் பண்ணி இந்த கோடுகள் வந்து என்ன பண்ணாது, போவே போகாது. அதான் ஒருபோதும் அந்த கோடுகள் ஒன்னை ஒண்ணு என்ன பண்ணாது, வெட்டிக்கவே வெட்டிக்காது. நெக்ஸ்ட், இவை காந்தத்தின் நடுப்பகுதியை விட துருவங்களில் அதிகமா இருக்கும். நமக்கு ஆப்வியஸா தெரியும், எப்பவுமே காந்தத்துடைய பவர் வந்து துருவத்துலதான் அதிகமா இருக்கும். வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோணானது காந்த புலத்தின் திசையை காட்டுகிறது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட வச்சுட்டு நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அது இந்த காந்த கோடு வந்து எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றத காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வடக்குல இருந்து தெற்கு தான் போகும். இதெல்லாம் அந்த காந்த கோடு இருக்கு இல்லையா, அதனுடைய பண்பு. நெக்ஸ்ட், காந்த பொருட்களின் வகைகள். நம்ம முன்னாடியே பார்த்தோம் காந்த பொருட்கள் அப்படின்னா என்ன. இப்போ காந்த பொருட்கள்னா என்ன? ஒரு காந்தத்தை கொண்டு போய் வைக்கும் போது எந்தெந்த பொருள்லாம் தானா வந்து ஒட்டிக்குதோ அது எல்லாமே என்னது? காந்த பொருட்கள். ஓகேவா? இப்போ அந்த காந்த பொருட்களை வந்து மூணா பிரிப்பாங்க. டயா காந்த பொருள், பாராகாந்த பொருள், பெர்ரோ காந்த பொருள் அப்படின்னு. ஓகேவா? ஸோ காந்தத்தினால கவர்ந்து இழுக்கப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே காந்த பொருட்கள்னு சொல்லிட்டோம். இந்த காந்த பொருட்களை வந்து மூணா பிரிப்பாங்க. ஓகேவா? இப்போ டயா காந்த பொருள், பாராகாந்த பொருள், அடுத்து பெர்ரோ காந்த பொருள் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து மேஜரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல பாருங்க, டயா காந்த பொருள் அப்படின்னா என்ன. ஸோ நம்ம ஒரு கயர்ல கட்டி ஒரு மேக்னெட்டை தொங்க விடணும்னு வச்சுக்கோங்க, இது ஒரு டயா காந்த பொருள்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து ரெண்டு மேக்னெட் இருக்கு. ஓகேவா? இந்த பக்கமும் ஒரு மேக்னெட்டை வச்சிடணும். ஒரு கயர்ல கட்டி ஏதோ ஒரு பொருள், எந்த பொருளா வேணாலும் இருக்கலாம், காந்தத்தால அந்த பொருள் வந்து கவரப்படணும். அப்படி ஏதோ ஒரு பொருளை வந்து இந்த கயர்ல கட்டி நம்ம தொங்க வரும். இப்ப இந்த பொருள் எப்படி நடந்துக்க போகுது அப்படிங்கிறத வச்சுதான் இது டயாகாந்த பொருளா, பாராகாந்த பொருளா, இல்ல பெர்ரோகாந்த பொருளான்னு கண்டுபிடிக்கும். இப்ப முதல்ல டயாகாந்த பொருள்லாம் அது எப்படி நடந்துக்கும்னா, இப்ப இப்படி நம்ம கட்டி தொங்க விடும் போது அது என்ன பண்ணும், இந்த காந்தத்தினுடைய முகத்துல முழிக்க பிடிக்காம அப்படியே இப்படி திரும்பி நின்னுடும். ஓகேவா? காந்தத்தை வந்து பார்க்க பேஸ் பண்ண பிடிக்காம அதை என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே செங்குத்தா திரும்பி நின்றுக்கிறோம். காந்த கோடுகள் இப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த கோடுகளுக்கு நடுவுல என்ன பண்ணிக்கிறோம், இப்படி செங்குத்தா தன்னுடைய முகத்தை வந்து திருப்பி, அப்ப காந்த கோடுகள் இருக்கக்கூடிய திசைக்கு அப்படியே வந்து செங்குத்து திசையில வந்து திரும்பிக்கும். இப்படி நடந்துக்கக்கூடிய பொருட்களை டயா காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்களேன், சீரான காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை காந்த புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கின்றன. இந்த மாதிரி காந்த புல கோடுகள் போய்கிட்டு இருக்க இடத்துல இதை கட்டி தொங்க விடும் போது
தன்னுடைய முகத்தை வந்து அப்படி என்ன பண்ணிடும், செங்குத்தா திருப்பிடும். ஓகேவா? அப்படி திருப்பிக்கிச்சுனாலே இந்த பொருள் என்ன பொருள் நம்ம சொல்லிடலாம், இது டயாகாந்த பொருள் அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், சீரற்ற காந்த புலத்தில் தொங்க விடப்படும் போது அவை வலிமை மிகுந்த பகுதியில் இருந்து வலிமை குறைந்த பகுதியை நோக்கி செல்கின்றன. இப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி நல்லா யூனிஃபார்மா இருக்கும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மேக்னெட்டிக் இன்ஃபுளுன்ஸ் நல்லா ஜாஸ்தியா இருக்கும், ஒரு பக்கம் கம்மியா இருக்கும். அப்படி ஒரு இடத்துல தொங்க விட்டோம்னா இந்த பக்கம் ஒரு பெரிய மேக்னெட், இந்த பக்கம் குட்டி மேக்னெட், அப்ப இதுல இருந்து நிறைய காந்த கோடுகள் வரும், இதுல இருந்து கம்மியா வரும். இப்ப இந்த இடத்துல இந்த டயா காந்த பொருளை தொங்க விட்டோம்னா என்ன நடக்கும்னா, இப்ப பாத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணாது, காந்தம்னாலே பிடிக்கல இல்லையா, அதனாலதான் முகத்தை திருப்பிடுச்சு. அப்ப என்ன பண்ணும், எந்த இடத்துல காந்த கோடுகள் கம்மியா இருக்கோ அங்க ஓடுறதுக்கே பார்க்கும். இந்த இடத்துல காந்தப்புல கோடுகள் கம்மியா இருக்கும், அங்க எப்படியா தப்பு ஓடிடணும்னு அங்கேயே வந்து ஓடும். அதைத்தான் எப்படி பாருங்க, சீரற்ற காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது அவை வலிமை மிகுந்த பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதியை நோக்கி ஓடுறதுதான் பார்க்கும். எப்படியா காந்தத்துல இருந்து தப்பிச்சா போகும். நெக்ஸ்ட், இவை காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் காந்தமாகின்றன. எப்பவுமே காந்தம் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் திரும்பி. நெக்ஸ்ட், இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பிஸ்மத், தாமிரம், பாதரசம், தங்கம், நீர், ஆல்கஹால், காற்று மற்றும் ஹைட்ரஜன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டயாகாந்த பொருட்களுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட், இவ்வகை பொருட்களின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றம் அடைவதில்லை. இப்ப இந்த டயாகாந்த பொருள் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஹீட் பண்ணோம்னா இவ்வகை பொருட்களின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றம் அடைவதில்லை. இந்த டயாகாந்த பொருளை நம்ம ஹீட் பண்ணாலும் அதனுடைய பண்புல எந்த விதமான சேஞ்சும் வராது, அது அப்படியேதான் நடந்துக்கும். இதுதான் டயாகாந்த பொருட்கள் பத்தின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்ப வந்து பாருங்க, ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட பாத்துருக்கோம். இதே பாயிண்ட் தான் அடுத்தடுத்ததுக்கும் வந்து. டயாகாந்த பொருள்னா என்ன, காந்த புலத்துக்கு நடுவுல ஒரு சீரான காந்த புலம் இருக்க இடத்துல அதை தொங்க விட்டோம்னா உடனே அதோட மூஞ்சியை திருப்பி செங்குத்தான் வச்சுக்கணும். அதுவே சீரற்ற காந்த புலத்துல தொங்க விட்டோம்னா எங்க வலிமை குறைவா இருக்கோ அங்க ஓடுறதுக்கு பார்க்கும். ஓகேவா? அது மட்டும் இல்ல, எப்பவுமே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்பப்படுத்தினா கூட இதனுடைய பண்புல இருந்து மாறவே மாட்டேன். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பிஸ்மத்து, தாமிரம், பாதரசம், தங்கம், இது எல்லாம். ஓகே. அடுத்தது பாராகாந்த பொருள்னா என்ன, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதே மாதிரி 2 காந்தம், அதுக்கு நடுவுல இந்த மாதிரி காந்த கோடுகள் இருக்கு, இந்த இடத்துல தொங்க வரும். இப்ப எந்த பொருளை தொங்க விட போறோம், பாராகாந்த பொருளை தொங்க விட போறோம். எப்படி நடந்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு காந்தம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தொங்க விடப்படும் போது இப்படி ஸ்ட்ரைட்டா, ஓகேவா, இணையா காந்தத்துக்கு இணையாவே அது என்ன பண்ணிக்கிறோம், நின்னுக்கிறோம். இப்படி முகத்தெல்லாம் திருப்பாம இணையாவே வந்து நின்னுக்கும். ஓகேவா? அதே மாதிரி சீரற்ற காந்தப்புலம், ஒரு பக்கம் பெரிய காந்தம், ஒரு பக்கம் குட்டி காந்தம், இந்த கண்டிஷன்ல நடுவுல தொங்க விட்டோம்னா எங்க காந்த கோடு அதிகமா இருக்கோ அங்க ஓடும். ஏன்னா காந்தம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அப்ப அங்க வந்து ஓடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், மேங்கனீஸ் போன்ற உலோகங்கள், நிக்கல் மற்றும் இரும்பின் உப்பு கரைசல்கள், இது எல்லாமே பாராகாந்த பொருளுக்கு வந்து எடுத்துக்காட்டு. சரி, டெம்பரேச்சர்னால ஏதாவது சேஞ்ச் வருமா, இவ்வகை பொருட்களின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றம் அடையும். அந்த பாராகாந்த பொருளை நம்ம ஹீட் பண்ணோம்னா கண்டிப்பா அது நடந்துக்கிற விதத்துல ஏதோ ஒரு மாற்றம் வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பெர்ரோ காந்த பொருள். கிட்டத்தட்ட பாராகாந்த பொருளும் பெர்ரோ காந்த பொருளும் ஒண்ணுதான். கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்டுமே ஒண்ணுதான், சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ். பாருங்க, சீரான காந்தப்புலத்தில் தொங்க விடப்படும் போது அவை காந்தப்புலத்தின் திசைக்கு இணையாக வந்து நிற்கும். ரைட். நெக்ஸ்ட், இந்த 2வது பாயிண்ட்ல தான் வித்தியாசம். சீரற்ற புலத்துல நம்ம தொங்க விடும் போது, ஓகேவா, என்ன ஆச்சு, அந்த பாராகாந்த பொருள் வந்து இந்த அதிகமான காந்த தன்மை இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்துச்சு. இதுல ஒரே ஒரு வார்த்தை தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதிகமான காந்த பகுதியை நோக்கி விரைவாக நகரும். டக்குன்னு வந்து எந்த இடத்துல காந்தத்தன்மை அதிகமா இருக்கோ அங்க சீக்கிரமா நகர்ந்துருச்சுன்னா அது வந்து பெர்ரோ காந்த பொருள், ஸ்லோவா நகர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து பாராகாந்த பொருள். அவ்வளவுதான் இது 2க்கும் வித்தியாசம். மற்றபடி பெருசா எந்த சேஞ்சுமே இல்லை.
நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள், இந்த ஃபெர்ரோ காந்த பொருளுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு, கோபால்ட், நிக்கல், எஃகு, அதாவது ஸ்டீல், அயன், இந்த மாதிரி காந்தத்தினால டக்குன்னு இழுக்கப்படக்கூடிய ஸ்ட்ராங்கான பொருட்கள் எல்லாமே எதுதான்? ஃபெர்ரோ காந்த பொருள். சரி, ஹீட் பண்ணா இதனுடைய இதுல ஏதாவது சேஞ்ச் வருமா? இவ்வகை பொருட்களின் காந்த பண்புகள் வெப்பத்தினால் மாற்றம் அடையும். என்ன மாற்றம்? இவற்றை வெப்பப்படுத்தும் போது பாராகாந்த பொருளாக இது மாறிவிடும். இந்த ஃபெர்ரோ காந்த பொருளுக்கும் பாராகாந்த பொருளுக்கு ஒரே சின்ன வித்தியாசம். ரெண்டையுமே சீரற்ற புலத்துல தொங்க விடும் போது அந்த பாராகாந்த பொருள் வந்து பொறுமையா என்ன ஆகும்? எங்க அதிகமா காந்த கோடு இருக்கோ அங்க நகர்ந்து போகும். ஆனா ஃபெர்ரோ காந்த பொருள் வந்து ரொம்ப குவிக்கா அதிகமா காந்தப்புலம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடும். ஒண்ணுதான் வித்தியாசம். இப்ப இந்த ஃபெர்ரோ காந்த பொருளை நம்ம ஹீட் பண்ணோம்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகி இது என்னவா மாறிடும்? பாராகாந்த பொருளா மாறிடும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, காந்த புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் உருவாகும் விசை. இது வந்து ஒரு சின்ன இதுதான். இந்த மாதிரி ரெண்டு மேக்னெட் இருக்கா, இந்த மேக்னெட்டினோட கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போற வயர்ஸ் இருக்குன்னு, ரெண்டு மேக்னெட் இருக்கு, மேக்னெட்டுக்கு நடுவுல கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ், ஓகேவா, கடத்தி கரண்ட்டை வந்து கேரி பண்ணிட்டு போற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த கரண்ட்டும் இந்த மேக்னெட்டிசம் சந்திக்கும் போது என்ன நடக்கும்? இப்போ இந்த கரண்ட்னால இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ், அதுல அந்த லைன்ஸை வந்து யாரோ ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுற மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளால பார்க்கணும். எதனால? கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால. மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இப்படி போகும், ஓகேவா, காந்தத்துக்கு நடுவுல மேக்னெட்டிக் லைன்ஸ் இப்படி போகும். ஆனா இப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த லைன்ஸ் போகுது இல்லையா, இது இப்படி போகும். யாரோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன ஆகுது, இந்த லைன்ஸ் அப்படி தள்ளின மாதிரி, ஓகேவா, இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் வந்து நடக்கும். இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு ஃபோர்ஸ் வரும் அந்த இடத்துலன்னு கண்டுபிடிச்சவரோட பேர் வந்து லாரன்ஸ். அதனால இந்த ஃபோர்ஸுக்கு பேரு லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. அப்ப இந்த கரண்ட்னால இந்த காந்த கோடுகள் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து செலுத்தப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. F is equal to I into L into B. ஒரு கரண்ட்னால இந்த காந்த கோடுகள் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து செலுத்தப்படுது அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்னா F ஃபோர்ஸ் F is equal to I into L into B. இதை போட்டோம்னா எவ்வளவு ஃபோர்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சோம். சரி, இப்ப ஐனா என்ன? ஐனா எப்பவுமே கரண்ட் தான். பீனா என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். பீன்றது காந்த புலம், ஓகேவா. எல் அப்படின்னா என்ன? இந்த கரண்ட் கேரி பண்ணிட்டு போகுது இல்லையா வயர், அதனுடைய நீளம், லென்த். அவ்வளவுதான். இந்த மூணையும் போட்டு மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுன்றது கிடைச்சிரும், ஓகேவா. இதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட கொடுத்துருக்காங்க. 5 ஆம்பியர் மின்னோட்டம் கரண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்து 50 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு கடத்தி, அந்த வயருடைய லென்த் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 50 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 2 into 10 power minus 3 டெஸ்லா வலிமையுடைய காந்த புலம். காந்த புலம்னா ஆப்வியஸா பி. இன்னொன்னு அதோட யூனிட் வேற டெஸ்லான்னு இருக்கு, அதை பார்த்தோன்னே நம்ம கடத்தி மீது செயல்படும் விசையை கண்டுபிடிக்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? F is equal to I into L into B. ரைட்டா? I எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5 ஆம்பியர் போட்டாச்சு. L எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50 சென்டிமீட்டர். எப்பவுமே பேசிக் யூனிட்ல வச்சுதான், எஸ்ஐ யூனிட்ல வச்சுதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப இதை மீட்டரா மாத்திடும், 0.5 மீட்டர், ஓகேவா. 0.5 போடுறது போல அவங்க இப்படி போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5 into 0.5, அதாவது டிவைடட் பை 100 இன்டூ B யோட வேல்யூ வந்து 2 into 10 பவர் மைனஸ், இந்த 10 பவர் மைனஸ் 3 இதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க. 5 into 2 10, 10 into 0.5 மறுபடியும் 5, அப்ப 5 into 10 பவர் மைனஸ் 3 நியூட்டன். எதனால நியூட்டன்னா நமக்கு இப்ப கண்டுபிடிக்கிறது ஃபோர்ஸ்.
திசையினுடைய அலகு வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன். அவ்வளவுதான். சரியா? இந்த மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம் கூட நமக்கு கேட்கலாம். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு தரேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்பவே கையோட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 10 ஆம்பியர் கரண்ட், வயருடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர். அதே மாதிரி பியோடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 × 10⁻³ டெஸ்லா. அப்ப எஃபோட வேல்யூ வந்து என்ன போட்டு சொல்லுங்க பாப்போம். எல்லா வேல்யூயும் கொடுத்துட்டேன். ஐயோட வேல்யூ கொடுத்துட்டேன், எல்லோட வேல்யூ கொடுத்துட்டேன், பியோடதும் கொடுத்துட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. இன்டூ 10⁻³ தான் ஆன்சர் வரும். அது என்ன ஆன்சர் அது மட்டும் சொல்லுங்க. ஐயோட வேல்யூ என்ன? 10. எல்லோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்ப டிவைடட் பை 100ன்னு போடும்போது 1ன்னு வந்துடும். பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? இதுதானே இன்டூ 10⁻⁻. அப்ப 10 × 3 30 × 10⁻³ நியூட்டன். அவ்வளவுதான். சிம்பிள். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு. F is equal to I × L × B. நெக்ஸ்ட், இப்போ சில முக்கியமான கருவிகள், இந்த மேக்னெட்டை அடிப்படையா வச்சு சில டிவைசஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் மோட்டாரு, ஜெனரேட்டரு, டிரான்ஸ்ஃபார்மர் இது எல்லாமே. ஓகேவா? இப்ப மின் மோட்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? மின் மோட்டார் அப்படின்னா என்ன? மின்சாரத்தையும் காந்தத்தன்மையும் ஒன்றிணைச்சு சில பொருட்களை உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுல ஒண்ணு இந்த மின் மோட்டார். மோட்டர் வந்து எதுக்கெல்லாம் நீங்க போடுவீங்க? இப்ப யோசிப்பாங்க, வீட்டுல தண்ணி வரணும், என்ன பண்றீங்க? மோட்டர் போடுவீங்களா? ஓகேவா? மோட்டர் போடும் போது என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் சுவிட்சை போட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை கொடுப்பீங்க. ஓகேவா? அப்ப அந்த மோட்டர் என்ன பண்ணும்னா எலக்ட்ரிசிட்டியை உள்ள வாங்கிக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ணிக்க. ஓகேவா? இயந்திர ஆற்றலா அதை வந்து மாத்திக்க. மின் ஆற்றலை உள்ள வாங்கி அதை இயந்திர ஆற்றலா மாத்தி அந்த கருவி வந்து ஒர்க் ஆகும். இதைத்தான் மின் மோட்டார் அப்படின்னு சொல்றோம். மோட்டர் போடும் போது நீங்க எல்லாருமே பாருங்க, எப்பவுமே கரண்ட் இருந்தா தானே மோட்டர் போட முடியும். அப்ப கண்டிப்பா அந்த மோட்டருக்கு நம்ம உள்ள என்ன கொடுக்கணும்? மின் ஆற்றலை கொடுக்கணும். மின் ஆற்றலை கொடுத்தோடனே அந்த மோட்டார் என்ன பண்ணும்? உள்ள வந்து அப்படி சுத்தும். அப்ப அந்த மாதிரி சுத்தக்கூடியதை நம்ம வந்து இயந்திர ஆற்றல், மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலா மாத்திதான் என்ன ஆகுது? இந்த கருவி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலா மாற்றும் கருவி மின் மோட்டார். மோட்டார் எதுக்கெல்லாம் போடுவோம்? எந்தெந்த டிவைஸ், இந்த மிக்சி ஓடுறதுக்கு கூட சின்ன மோட்டார் இருக்கும், கிரைண்டருக்கு உள்ள சின்ன மோட்டார் இருக்கும். பாருங்களேன், தண்ணீர் பம்ப்ல, மின் விசிறி, சலவை இயந்திரம், சாறு புளியும் கருவி, எல்லாத்துலயும் இந்த சின்ன சின்ன மோட்டரை வச்சுதான் அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த மின் மோட்டர் உள்ள பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு டீடைல்டா நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட், அடுத்தது மின்காந்த தூண்டல் அப்படின்னா வந்து என்ன? அதாவது எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அல்லது எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். பாருங்க, 1831 கடத்தியுடன் இணைந்த காந்தப்பாயம் மாறும்போது கடத்தி வழியாக ஒரு மின்னியக்கு விசை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை விளக்கினார் மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடேன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்காரு. ஓகேவா? அவர் தான் இந்த மின்காந்த தூண்டல் பத்தி நமக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது. என்னன்னு பாருங்க, கடத்தியுடன் இணைந்த காந்தப்பாயம் மாறும்போது, அந்த மாதிரி நமக்கு ஒரு கடத்தின்றது ஒண்ணும் இல்ல, கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு வயரையோ ஏதோ அதைத்தான் கடத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கடத்திக்கு பக்கத்துல ஏதோ ஒரு காந்தம் இருக்கு. ஓகேவா? சோ இந்த காந்தத்தினால இங்க பாஸ் ஆயிட்டு இருக்க கரண்ட்ல வந்து கண்டிப்பா ஏதாவது சேஞ்ச் இருக்கும். ரைட்டா? ஏன்னா மின்சாரமும் காந்த சக்தியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் போது ஏதோ ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும். இப்ப இந்த மாதிரி கரண்ட்டை தூக்கிட்டு போற பக்கத்துல ஒரு காந்தம் இருக்கு. ஓகேவா? அப்படி
இந்த காந்தத்துல இருந்து என்ன வெளியே வந்துட்டு இருக்கோம்? காந்தப்புல கோடு வந்து வெளியே வந்துட்டு இருக்குமா? இப்ப இந்த காந்தப்புல கோடு வந்து இப்ப இந்த பர்டிகுலர் ஏரியால ஆக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த மேக்னெட்டை நம்ம மேலையும் கீழே இருக்கும் போது என்ன ஆகும்? இந்த காந்தப்புல கோடு இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வரும் இல்லையா? அப்படி அது போயிட்டு போயிட்டு வரும்போது இவன் இந்த மாதிரி நம்ம திடீர்னு இந்த காந்தப்பாயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணும் போது ஒரு மின்னியக்கு விசை வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. நம்ம கண்ணுக்கே தெரியாம என்ன ஆகுது? ஒரு மின்னியக்கு விசை வந்து உருவாகுது. அதுக்கு பேர் தான் மின்காந்த தூண்டல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் ஓகேவா? இந்த இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மின்னியக்கு விசை ஒரு போர்ஸை வந்து ஜெனரேட் பண்றோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு காந்தத்தை வந்து மேலையும் கீழேயும் ஆட்டி ஒரு விசையை நம்மளே உருவாக்குறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு மின்காந்த தூண்டல். நம்மளே தூண்டி விடும் ஒரு விசை உருவாகிறது. அதைத்தான் வந்து மின்காந்த தூண்டல் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, லென்ஸ் விதி அப்படின்னா வந்து என்ன? தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை லென்ஸின் விதியால் விளக்கப்படுகிறது. கம்பி சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது அது உருவாக காரணமாய் இருந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் என்பதே லென்ஸ் விதி. அந்த எப்படி அந்த விசை உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம். இதுல அந்த லென்ஸ் விதியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பி சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது இந்த இடத்துல வந்து இந்த இந்த காந்த பாயத்தினால ஓகேவா நமக்கு ஏதோ ஒரு தூண்டப்பட்ட ஒரு மின்னோட்டம் வந்து வந்திருக்கும். அது உருவாக காரணமா இருந்த இந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும். காந்தப்பாயம் வந்து இப்படி மேல கீழே நகருதுன்னா இதனுடைய மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி அதை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இதனுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே இது ஒரு டைரக்ஷன் அந்த காந்தப்பாயம் போகுதுன்னா அதை அப்போஸ் பண்ற டைரக்ஷன்ல இந்த மின் கோடுகள் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பிளம்பிங்கின் இடது கை விதி. பிளம்பிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது இதுவே நமக்கு பயங்கர குழப்பமா இருந்திருக்கும். இந்த பிளம்பிங்கினுடைய இடது கை விதினா என்ன, வலது கை விதினா என்னன்னு சொல்லி. இப்போ பிளம்பிங்குடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய முதல் 3 விரல்களை இப்படி நீட்டிக்கிறோம். கட்டை விரல் இப்படி, அதுக்கு இது பெர்பெண்டிகுலர், அதுக்கு இது பெர்பெண்டிகுலர்னு இந்த 3 விரலையும் நான் நீட்டிக்கிறேன். இதுல இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் விசையை வந்து குறிக்கும். எப்பவுமே நம்ம விரல்ல எல்லா விரலையும் விட கட்டை விரலுக்கு தானே ஸ்ட்ரென்த் அதிகம். இந்த விரலுக்கு தான் ஃபோர்ஸ் அதிகம் இல்லையா? ஸோ இந்த கட்டை விரல் இந்த டைரக்ஷன், இந்த கட்டை விரல் போற டைரக்ஷன் எதை குறிக்கும்னா ஃபோர்ஸை வந்து குறிக்கும், விசையை வந்து குறிக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காந்த புலத்தை வந்து குறிக்குது. ஓகேவா? காந்த புலம். அடுத்து இந்த நடு விரல் இருக்கு பாத்தீங்களா, இது கரண்ட் போற டைரக்ஷனை காட்டும். ஓகேவா? கரண்ட் போற டைரக்ஷனை வந்து காட்டும். அப்ப இதுல என்ன சொல்றாங்க? எப்பவுமே இந்த காந்த புலமும் இந்த கரண்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கு பாருங்க, செங்குத்தான டைரக்ஷன் தான் இருக்கு எப்பவுமே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங்கினுடைய இடது கை விதி. இப்போ 3 விஷயம் ஒரு இடத்துல இருக்கு, அது 3 எந்தெந்த டைரக்ஷன்ல இருக்குன்றத நம்ம கையை வச்சே சொல்றாங்க. ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதே மாதிரி காந்த புலம் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும், கரண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங்கினுடைய இடது கை விதி. அப்ப வலது கை விதினா என்ன? அதேதான். இப்ப இந்த வலது கையை அப்படி நீட்டிக்க வேண்டியதான். இப்ப இடது கை விதிக்கு வலது கை விதிக்கு ஒரே வித்தியாசம் தான். இப்ப இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, அதே மாதிரி இது எல்லாமே மேல போகுது, இதெல்லாம் ரைட். ஆனா இந்த கரண்ட் டைரக்ஷன் மட்டும் பாருங்களேன், கரண்ட்டுடைய டைரக்ஷன் மட்டும் இப்ப ஆப்போசிட்டா திரும்பி. ஓகேவா? கரண்ட் இப்ப இப்படி போயிட்டு இருந்த கரண்ட் இதுல இப்படி போகும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுடைய ரைட் ஹேண்ட் ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல இது வந்து ஃபோர்ஸ் விசையை தான் குறிக்கும், இது காந்த புலத்தை குறிக்கும், இது கரண்ட்டை வந்து குறிக்கும். ஓகேவா? ஆனா இந்த கையில நம்ம காட்டும் போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி இந்த கையில காட்டும் போது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். மெயினா கரண்ட்டோடைய டைரக்ஷன், அதுதான் இதுல வித்தியாசம். ஓகே, இதுல காட்டியிருக்காங்க காந்த விசை, அதுக்கப்புறம் காந்த புலம், அதுக்கப்புறம் மின்னோட்டம். அடுத்து மின் இயற்றி ஜெனரேட்டர்னா என்ன? இப்ப நம்ம மின் மோட்டாரை பத்தி பார்த்திருந்தோம், எலக்ட்ரிக் மோட்டார் பார்த்திருந்தோம். எலக்ட்ரிக் கரண்ட்டை உள்ள வாங்கிட்டு அதை வந்து ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்திக்கிச்சு, ஒரு இயந்திர ஆற்றலா மாத்தி, மின் ஆற்றலை உள்ள வாங்கி அதை இயந்திர ஆற்றலா மாத்தி.
இப்ப ஜென்ரேட்டர் என்ன, ஜென்ரேட்டர் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க. கரண்ட் இல்லாத நேரத்துல தான் நம்ம ஜென்ரேட்டரே போடுவோம், ரைட்டா? அப்ப கரண்ட், அந்த ஜென்ரேட்டருடைய இது என்னன்னா இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலா மாதிரி. எனக்கு ஜென்ரேட்டர்ல இருந்து என்ன வேணும், எனக்கு கரண்ட் வெளியே வேணும். அப்ப உள்ள நான் என்ன கொடுப்பேன்னா இயந்திர ஆற்றல். ஜென்ரேட்டர் வந்து ஓடும் போது நீங்க பாத்துருப்பீங்க, ஓகேவா? ஜென்ரேட்டர் இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலா மாத்தி நமக்கு வெளியே கொடுக்கும், ஓகேவா? நமக்கு வந்து இதுல குழப்பமே வந்துடக்கூடாது. ஜென்ரேட்டர் வந்து எந்த எனர்ஜியை எந்த எனர்ஜியா மாத்துது, எந்த ஆற்றல எந்த ஆற்றல். ஜென்ரேட்டருக்கு மெயினா என்னது, உள்ள வேற ஆற்றல் தான் போகணும். ஏன்னா ஜென்ரேட்டரே கரண்ட் இல்லாத நேரத்துலதான் நம்ம போடுவோம். அப்ப கண்டிப்பா மின் ஆற்றல அது மாத்தாது, ஓகேவா? வெளியே வந்து மின் ஆற்றல கொடுக்கும். அப்ப உள்ள கொடுக்குற ஆற்றல் என்ன, இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல்ல வந்து அது மாத்தி மின் ஆற்றலை நமக்கு வெளியில கொடுக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டருடைய, ஓகே. நெக்ஸ்ட் மின் மாற்றி, அதாவது டிரான்ஸ்பார்மர்னா என்ன? டிரான்ஸ்பார்மர் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்க ஏரியால கண்டிப்பா டிரான்ஸ்பார்மர் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய வயர் வந்து சேர்ந்து விட்டோம். இந்த டிரான்ஸ்பார்மர் எதுக்கு வைக்கிறாங்க, டிரான்ஸ்பார்மருடைய வேலை தான் என்ன? நம்ம இந்த டிரான்ஸ்பார்மருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வோல்டேஜை வந்து மாத்துறது. கரண்ட் வந்து லோ வோல்டேஜ்ல வந்தா அதை ஹை வோல்டேஜா மாத்தி அனுப்புறது. இல்ல கரண்ட் வரும்போதே ரொம்ப ஹை வோல்டேஜ்ல வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சு லோ வோல்டேஜா மாத்தி அனுப்புறது. வர்ற கரண்ட் அப்படியே வீட்டுக்கு கொடுத்துருச்சுன்னா வீட்டுல இருக்க எல்லா ஜாமானும் டேமேஜ் ஆயிடும், எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ். அப்ப இந்த டிரான்ஸ்பார்மருடைய வேலையே என்ன, நமக்கு அங்க பவர் சப்ளைல இருந்து நமக்கு வரக்கூடிய கரண்ட்டை முதல்ல அது வாங்கி அது லோ வோல்டேஜா இருக்கா ஹை வோல்டேஜா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத மெஷர் பண்ணி அதெல்லாம் கரெக்டா கொடுக்கும். கரண்ட் வரும்போதே ரொம்ப லோ வோல்டேஜ்ல வந்துச்சுன்னா டிரான்ஸ்பார்மருடைய வேலை வந்து அது கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக்கி நமக்கு கொடுக்கறது. இதே வரும்போதே ரொம்ப ஹை வோல்டேஜ்ல வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வோல்டேஜை கம்மி பண்ண வச்சு நம்ம வீட்டுக்கு வந்து விடுது. இதுதான் டிரான்ஸ்பார்மருடைய வேலை, ஓகேவா? பாருங்க, குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாகவும் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி மின் மாற்றி. டிரான்ஸ்பார்மருடைய வேலையே ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜாவும் லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜாவும் மாற்றுறது. நெக்ஸ்ட், டிரான்ஸ்பார்மர் எந்த பிரின்சிபலின் அடிப்படையில ஒர்க் ஆகுது அப்படின்னா மின்காந்த தூண்டல். மின்மாற்றி மின்காந்த தூண்டல் கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்பார்மர் ஒர்க் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மின்காந்த தூண்டல், ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், இப்ப டிரான்ஸ்பார்மர்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அயன் பீஸ் மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் வயரா சுத்தி இருக்கும், இந்த பக்கமும் இப்படி வயரா இருக்கும். இப்ப இந்த பக்கம் இருக்க வயர் இருக்கு இல்லையா, இதை வந்து முதன்மை சுருள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் தான் கரண்ட் உள்ள வரும், ஓகேவா? டிரான்ஸ்பார்மருக்குள்ள வந்த போது கரண்ட் முதல்ல இந்த முதன்மை சுருளுக்கு தான் வரும், அப்புறம் இங்க வந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி காயில்னு சொல்லுவோம், அதாவது துணை சுருள், ஓகேவா? இங்க வர்ற கரண்ட் வந்து இப்ப இங்க வந்துடும். இப்ப இந்த காயில் வந்து அதை எப்படி மாத்தணுமோ மாத்திட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து சப்ளை, ஓகேவா? அப்ப டிரான்ஸ்பார்மர்ல எப்பவுமே ரெண்டு வகையான சுருள் இருக்கும், ஒண்ணு முதன்மை சுருள், இன்னொன்னு துணை சுருள் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ ஏற்று மின்மாற்றி அப்படின்னா வந்து என்ன, ஓகேவா? ஏற்று பேர்லயே இருக்கு பாருங்க, ஏற்று மின்மாற்றி வோல்டேஜை ஏத்தணும், ஓகேவா? வோல்டேஜ் உள்ள வரும்போது கம்மியா வருது, அதை ஏத்தணும். அப்ப எப்படி இருக்கும், வோல்டேஜை ஏத்தணும்னா ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த வயர் இப்படி இந்த காயில் சுத்தி இருக்கு இல்லையா, இந்த காயில்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு சுத்தி இருக்கு இந்த காயில், அதை பொறுத்து வோல்டேஜ் மாறும். இப்ப இதுல பாருங்களேன், சும்மா நான் போறேன் பாருங்க, 1 2 3 3 சுத்து இருக்கு, ஓகேவா? அடுத்து இப்ப இங்கிட்டு வெளியே வரும்போது இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 சுத்து இருக்கு, ஓகேவா? இப்ப கரண்ட் வந்து லோ வோல்டேஜ்ல இப்படி உள்ள வரும், ஓகேவா? இப்ப இந்த பிரைமரி காயில் வழியா அதை டிராவல் பண்ணி இப்ப இந்த செகண்டரி காயிலுக்கு போகுது. இப்ப பாருங்க, இதுல நம்பர் ஆஃப் சுற்று வந்து அதிகமா இருக்கா, அப்ப இந்த சுற்றுகளை கடந்து போகும்போது இதனுடைய வோல்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. அப்ப வெளியே போகும்போது ஒரு ஹை வோல்டேஜ் கரண்டா வந்து வெளியே.
இப்ப எதனால இது ஹை வோல்டேஜா மாறுச்சு? துணை சுருள்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் சுற்றுகளை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இவ்வளவுதான் ஏற்று மின்மாற்றி. இப்ப ரீட் பண்ணி பாருங்க. ஒரு குறைந்த மாறுதிசை மின்னோட்டத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்காக பயன்படும் மின்மாற்றி ஏற்று மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு லோ வோல்டேஜா ஹை வோல்டேஜா மாற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது ஏற்று மின்மாற்றி. ஒரு ஏற்று மின்மாற்றியில் முதன்மை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கையை விட துணை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கை அதிகம். இது அதிகமா இருந்தாதான் வெளியே போற கரண்ட் ஹை வோல்டேஜ்ல போகும். அப்ப முதன்மை சுருளை விட துணை சுருள்ல இந்த சுருளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். எதுல? ஏற்று மின்மாற்றி. அவ்வளவு. அப்ப இறக்கு மின்மாற்றினா என்னவா இருக்கும்? உள்ள வரும்போதே ஹை வோல்டேஜ்ல வரும். இதை இறக்கணும், வோல்டேஜ குறைக்கணும் அல்லது இறக்கணும். அப்ப இதுல எப்படி இருக்கும்னா, பிரைமரியில நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமா இருக்கும், செகண்டரியில கம்மியா இருக்கும். அப்ப இங்க கடந்து வந்துட்டு இத வரும்போது வோல்டேஜ் வந்து என்ன ஆயிரும்? லோ ஆயிரும். ஓகேவா? அப்ப இதுல கம்பேர் பண்ணும்போது முதன்மை சுருள்ல வந்து அதிகமா இருக்கும், துணையில வந்து பாத்தீங்கன்னா சுருள்கள் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். ஹைய வந்து லோவா மாத்துறது இறக்கு மின்மாற்றி. பாருங்க, ஒரு உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய மின்மாற்றியை நம்ம வந்து இறக்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுல முதன்மை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கையை விட துணை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். குறைவா இருந்தாதான் வோல்டேஜ் கம்மியா இருக்கும். ஓகேவா? அதனால இப்படி இருக்கு. அவ்வளவுதான். இதுல பார்க்கும் போதே உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இப்படி விஎஸ் பிபி அப்படின்னு போடுவாங்க. இது ஒண்ணும் இல்ல, வோல்டேஜ் செகண்டரி காயில் பிரைமரி காயில் அர்த்தம். செகண்டரி காயில்ல வந்து வோல்டேஜ் கம்மியா இருக்கும், பிரைமரில அதிகமா இருக்கும். அதைத்தான் இந்த கண்டிஷனா பாருங்க. நம்ம கொடுத்ததை அப்படியே பிக்சர்ல காட்டியிருக்காங்க பாருங்க, எப்படி இருக்கும் சுருள்கள் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபார்முலா இதுதான். ES by EP is equal to NS by NP. அதாவது என்ன ஒண்ணும் இல்ல, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், எத்தனை சுற்றுகள். ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு மின்மாற்றியின் முதன்மை சுருளில் 800 சுற்றுகள் உள்ளன. முதன்மைனா என்ன? பிரைமரி. அப்ப NP வந்து 800 கொடுத்துட்டாங்க. துணை சுருள் 8 சுற்றுகளை கொண்டுள்ளன. துணைனா வந்து செகண்டரி, 8 சுற்றுகள் இருக்கான். இது ஒரு 220 வோல்ட் ஏசி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப உள்ள வரும்போது எவ்வளவு வந்து அதுக்கு வோல்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 220 வோல்ட் பிரைமரியில உள்ள வருது. நெக்ஸ்ட், வெளியீடு மின்னழுத்தம் செகண்டரி வழியா வெளியே போகும்போது மின்னழுத்தம் எவ்வளவுன்றத கண்டுபிடிங்க. ES வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஃபார்முலா தெரியும். ES by EP வந்து ஈக்குவல் டு NS by NP. ஃபார்முலா இதுதான். NS by NP. நமக்கு என்னதான் வேணும்? இங்க நமக்கு வந்து ES வேணும். ஓகேவா? அப்ப ES மட்டும் வச்சுட்டு மத்ததெல்லாம் இங்க கொண்டு வந்துருங்க. ES ஈக்குவல் டு NS டிவைடட் பை NP இன்டு EPன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப 8 டிவைடட் பை 800 இன்டு 220 போட்டா நமக்கு 2.2 வோல்ட்னு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள் ப்ராப்ளம் தான். கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கொஸ்டினை எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம எதுவுமே புரியாம பிளாண்டா நம்ம வந்து மக்கப் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா குழப்பம். எதுக்காக வந்து ஏற்று மின்மாற்றி, எதுக்காக இறக்கு மின்மாற்றி, இதெல்லாம் நம்ம எதுவுமே புரிஞ்சுக்காம நம்ம வந்து புக்கை மட்டும் சும்மா பரட்டிட்டு போனோம்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் நம்ம கான்செப்டா நல்லா தெளிவா இருந்தோம்னா அவங்க கொஸ்டினை எப்படி பெரட்டி பரட்டி கேட்டாலும் நமக்கு என்ன பண்ணாது, குழப்பமே வராது, ஆன்சர் பண்ணிடும். அடுத்து பாருங்க, புவி காந்தம். இப்ப வந்து நம்ம மின் மோட்டார், அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புவி காந்தம். நம்ம பூமியே இயற்கையாமே ஒரு காந்தமா வந்து செயல்படும். ஓகேவா? இப்போ பூமிக்குள்ள
ஒரு பெரிய சட்ட வடிவ காந்தம் இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் பூமி நடந்துக்குதான். பூமிக்குள்ள ஏதோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் பவர் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு கயிறை கட்டி ஒரு காந்தத்தை வந்து தொங்க விடுறோம். ஓகேவா? காந்தத்தை தொங்க விடுறோம், இல்ல ஏதோ ஒரு பொருளை தொங்க விடும் போது அது எந்த டைரக்ஷன்ல ரெஸ்ட்டுக்கு வரும்? ஒரு காந்தம் நார்த் சவுத் டைரக்ஷன்ல ரெஸ்ட்டுக்கு வரும் இல்லையா? எப்பவுமே ஒரு காந்தத்தை இந்த மாதிரி கயிறுல கட்டி தொங்க விடும் போது அது ரெஸ்ட்டுக்கு வர்ற டைரக்ஷன் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனா தான் இருக்கும் மேக்சிமம். இப்போ அது ரெஸ்ட்டுக்கு வந்தது இல்லையா? இப்ப பூமியை நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்பவுமே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வடக்கும் வடக்கும் பக்கத்துல பக்கத்துல வர முடியாது இல்லையா? எப்பவுமே எதிர் எதிர் துருவங்கள் தானே அட்ராக்ட் பண்ணும். இப்ப எப்பவுமே வடக்கு இருக்குன்னா அது வந்து தெற்க தான் பிடிச்சி இழுக்கும், தெற்கு இருக்குன்னா வடக்க வந்து பிடிச்சி இழுக்கும் இல்லையா? இப்ப இது ஒரு காந்தம், இது ஒரு காந்தம்னு வச்சுக்கோங்க. வடமுனையும் பக்கத்துல பக்கத்துல வரும்போது என்ன ஆயிரும்? ஒண்ணு விளக்கிட்டு போயிடும். அதுவே வடக்கும் தெற்கும் பக்கத்துல பக்கத்துல வரும்போது என்ன ஆகும்? பிடிச்சி நல்லா இழுத்துக்கும் உன்னோட. ஓகேவா? அப்ப இந்த காந்தம் வந்து இந்த நார்த் சைடு வந்து இந்த பக்கம் வந்து நின்றுக்குன்னா அப்ப பூமியில இது எந்த டைரக்ஷன் இருக்கும்னா சவுத்தா தான் இருக்கும். ஏன்னா சவுத்து தான் எதை பிடிச்சி இழுத்துருக்கும்? காந்தத்தோட நார்த்தை பிடிச்சி இழுத்துருக்கும். அதே மாதிரி இது பூமியினுடைய வடக்கு பகுதியா தான் இருக்கும். ஏன்னா அந்த வடக்கு பகுதியில என்ன பண்ணிருக்கோம்? காந்தத்துடைய தெற்க வந்து பிடிச்சி இழுத்துருக்கும். இவ்வளவுதான் காந்தம். அப்ப இதை வச்சு நம்ம இது ஒரு பூமின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. பூமியோட வடக்கு, பூமியோட தெற்கு. இதுவே இத வந்து நம்ம ஒரு லைனா போட்டுக்கலாம். இப்ப இது காந்த தெற்கு, இது காந்த வடக்கு. காந்தத்தை தொங்க விடும் போது ஓகேவா? இப்போ ஒரு காந்தத்தை தொங்க விடும் போது தெற்கு தான் இந்த பக்கம் திரும்பி நிற்கும், வடக்கு தான் இந்த பக்கம் திரும்பி நிற்கும். அப்ப அத காந்த தெற்கு காந்த வடக்குன்னு நம்ம பிடிக்கிறோம். ஓகேவா? இதைத்தான் இங்க காட்டியிருப்போம் பாருங்க. இது பூமியில இயற்கையாவே இருக்க வடக்கு, இது பூமியில இயற்கையாவே இருக்க தெற்கு பகுதி. ஒரு காந்தத்தை நம்ம தொங்க விடுறோம். ஓகேவா? இது பூமியோட வடக்கு, இது பூமியோட தெற்கு. ஒரு காந்தத்தை இப்படி கட்டி நம்ம தொங்க விட்டோம். அப்ப இந்த வடக்கு பகுதி காந்தத்துடைய எந்த சைடை பிடிச்சி இழுத்திருக்கும்? சவுத்தை தான் பிடிச்சி இழுத்திருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம காந்தத்தினுடைய தெற்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் காந்தத்தினுடைய வடக்கு நார்த் வந்து இதையும் ஒரு லைனா ஜாயின் பண்ணோம்னா இது பூமியினுடைய மேக்னெட்டிக் சவுத் அண்ட் மேக்னெட்டிக் நார்த்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், காந்தத்தினுடைய யூசஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் திசை காட்டும் கல்லா வந்து காந்தத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க டைரக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட், தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு, அதாவது ஆர்டிபிஷியலா கரண்ட் ஜெனரேட் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுது? காந்தங்கள் வந்து தேவைப்படுது. அடுத்து, மின் காந்தங்கள் பல்வேறு வகைகளில் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுகின்றன. எலக்ட்ரோ மேக்னெட் அது வந்து நிறைய யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. மின்சார மணி, எலக்ட்ரிக் பெல் யூஸ் பண்றோம் இல்லையா அது. அடுத்து மின் மோட்டாரு, ஜென்ரேட்டர் எல்லாமே எதன் அடிப்படையில தான் ஒர்க் ஆகுது? லவுட் ஸ்பீக்கர் எல்லாமே மேக்னெட்டுடைய யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுடைய இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின், பொதுவாகவே ட்ரெயின் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வீல்ஸ் இருக்கும், தண்டவாளத்துல போகும். ஆனா இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு சக்கரமே இருக்காது, தண்டவாளமும் இப்படி பிளாட்டா இருக்கும். இப்ப எப்படிதான் இந்த ட்ரெயின் ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்டவாளம் இருக்கு இல்லையா, இத வந்து ஏதோ ஒரு போல்ல வந்து வச்சிருவாங்க. நார்த் போலோ இல்ல சவுத் போலோ, ஏதோ ஒரு போல். இப்ப நார்த் போல்னு வச்சு, இப்ப இந்த ட்ரெயினோட அந்த பாட்டம்ல வந்து ஒரு இது வச்சிருவாங்க, ஒரு மேக்னெட். இப்ப அந்த மேக்னெட்டுக்கு வந்து இப்ப நார்த் போல் கொடுக்குறாங்கன்னு வச்சு, இப்ப நார்த்தும் ஒட்டிக்கிட்டு இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த தண்டவாளம் என்ன பண்ணும்? இந்த நார்த் தள்ளி விடும் தன்கிட்ட இருக்கு. அப்ப இந்த ட்ரெயின் வந்து ஸ்பீடா போகும். தள்ளி தள்ளி விடுது இல்லையா, ஸ்பீடா போகும். ட்ரெயினை நிப்பாட்டணும். இந்த ட்ரெயினுக்கு கீழே இருக்க இந்த மேக்னெட்டுக்கு சவுத் போல் வந்து கொடுத்துருவாங்க. சவுத்துன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிரும்? டப்புன்னு ரெண்டும் இன்னும். இப்படிதான் மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்மளுடைய இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர்ல ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அது வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப் தான்.
ஓகேவா? அதுல வந்து நம்ம தெரியாம ஒரு இது கோடிங் இது வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணும்போது அந்த பட்டையில இருக்க அந்த கோடு ரீட் ஆயிட்டு நமக்கு அமௌண்ட் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க இல்லையா? அதாவது எம்ஆர்ஐன்றது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர்ஐ அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதுக்கும் இந்த மேக்னெட் தான் வந்து பயன்படுது. அடுத்து மின்காந்த தொடர் வந்து இப்பதான் பார்த்தோம் எப்படி ஒர்க் ஆகுது. அடுத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் பேக். ஒவ்வொரு லெசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாக்ஸ் ஃபேக்டை எப்பவுமே ஸ்கிப் பண்ண வேணாம். நீங்க தனித்தனியா புக்ல தேட வேணான்றதுக்காக தான் நான் ஃபேக்ட்னு போட்டு இது எல்லாத்தையும் வரிசையா கொடுத்துருக்கேன். 6th இருந்து 10th வரைக்கும் எங்கெல்லாம் மேக்னட்டிசம் இருக்கோ எல்லாத்தோட பாக்ஸ் ஃபேக்டும் இருக்கும். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போற போக்குல ரீட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னட்டிசம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ப்ராப்ளமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறமா அந்த ஃபோர்ஸ் F = ILB லாரன்ஸ் ஃபோர்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துட்டோம். அதே மாதிரி எல்லா கான்செப்டுமே பார்த்துட்டோம். மோட்டாரு, ஜென்ரேட்டர், இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்னட்டிசம்ல டஃபஸ்ட் பார்ட்டா வந்து இந்த ஜென்ரேட்டர், மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நீங்க கவர் அப் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். நீங்க குரூப் 1 லெவலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேல பெருசா நம்ம எதுவுமே படிச்சுக்க வேண்டியது இல்லை. ஸோ புக்ஸ்ல போய் ஜஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு லெசனுக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜஸ்ட் போய் அதை ஆன்சர் பண்ணி என்ன பண்ணலாம், நமக்கு வந்து புரிஞ்சிருக்கா லெசன் அப்படிங்கிறத நீங்க புக் பேக் ஆன்சர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்மிங் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் கூட இந்த மேக்னட்டிசம் டாபிக்ல இருந்து வரும். அதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம அட்டம் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேள்வி. ஸோ இப்ப நடத்தின வரைக்கும் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். இப்ப நடத்தின வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற, புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இப்ப டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கேள்வி. இல்ல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாமா? கிளியரா? தேங்க்யூப்பா. ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டா ஆன்சர் பண்ணிடுவீங்களா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருக்கோம், ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிட்டோம், மேக்னெட்டிசமே கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இதுல இருந்து ஒரு 2-3 கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஓகேனா சொல்லுங்க, கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கலாம். ஓகே சரி, இப்ப சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மின் மோட்டார் எந்த ஆற்றலை எந்த ஆற்றலாக மாற்றுகிறது? எந்த எனர்ஜியை எந்த எனர்ஜியா மாத்துது? எந்த ஆற்றலை எந்த ஆற்றலா வந்து பாத்தீங்கன்னா மாத்துது? மின் மோட்டார். மின் மோட்டார் எந்த ஆற்றலை எந்த ஆற்றலாக மாற்றுகிறது? எல்லாம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு மின் மோட்டார் எந்த ஆற்றலை எந்த ஆற்றலா மாத்துது? மின் மோட்டார் எந்த ஆற்றலை எந்த ஆற்றலாக மாற்றுது? குட். மின் ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா இயந்திர ஆற்றலா மாத்து. ஓகேவா? மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாத்துது. ஓகே, மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாத்து. நெக்ஸ்ட், டிரான்ஸ்பார்மர், மின் மாற்றி அப்படிங்கிற கருவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில வந்து ஒர்க் ஆகுது? டிரான்ஸ்பார்மர் எந்த பிரின்சிபலோட அடிப்படையில வந்து ஒர்க் ஆகுது? டிரான்ஸ்பார்மர் மின் மாற்றி எந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒர்க் ஆகுது? தெரிஞ்சவங்க ஆன்சர் கொடுங்க. டிரான்ஸ்பார்மர் மின் மாற்றி எந்த தத்துவத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது?
எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். குட். மின்காந்த தூண்டல் அப்படின்னு. ஓகேவா? இப்போ மின்காந்த தூண்டல் இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில தான் டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி அப்படிங்கிற கருவி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த ஒரு காந்த பொருள் சீரான காந்த புலத்துக்கு இடையில தொங்க விடும் போது தன்னுடைய டைரக்ஷனை செங்குத்தா வந்து மாத்திக்கும்? காந்த பொருள்லே 3 வகையான காந்த பொருள் இருக்கு இல்லையா? டயா காந்த பொருள், பாரா காந்த பொருள், பெர்ரோ காந்த பொருள் அப்படின்னு. எந்த வகையான காந்த பொருள் சீரான காந்த புலத்துல வந்து கட்டி தொங்க விடும் போது தன்னுடைய திசையை வந்து செங்குத்தா மாற்றும்? எந்த வகையான காந்த பொருள் சீரான காந்த புலத்துல தொங்க விடும் போது தன்னுடைய திசையை வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்குத்தா? டயா காந்த பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட் எஃகு, ஸ்டீல். ஸ்டீல் அப்படிங்கிறது எந்த வகையான காந்த பொருளுக்கு எக்ஸாம்பிள்? டயா காந்த பொருளா, பாரா காந்த பொருளா, பெர்ரோ காந்த பொருளா? ஸ்டீல், எஃகு வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு? பெர்ரோ காந்த பொருள். குட். பெர்ரோ காந்த பொருள். ஓகேவா? இப்போ அவ்வளவுதான். மீதி எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, புக் பேக்ல நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, போயிட்டு ஆன்சர் பண்ணி பாருங்க. இப்ப நாம வீக்லி டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த டாபிக்ல நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டின்ற ஒரு டாபிக் இருக்கு, அது மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹிஸ்டரிக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. மறந்துடாம புக் பேக் பிளஸ் வீக்லி டெஸ்ட் கம்பல்சரி அட்டென்ட். ஓகே. ஓ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.